ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் ஒரே நிலைமையில் ஒரே இடத்தில் ஒரே சூழ்நிலையில், அதாவது நேரத்தில், அப்புறம் என்ன சொல்லிட்டேன், ஒரே நிலைமையில் ஏதோ ஒன்று வச்சுங்களேன், இருந்ததான இரண்டு நபர்களுடைய சாட்சிகளும் வாழ்க்கையும் அல்லேலூயா நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். வேறொரு டாபிக்கு போகலாமான்னு கூட யோசனை வந்தது, இருந்தாலும் இல்லை, அதையே கண்டினியூ பண்ணலாம். நாமும் நம்முடைய சந்ததியாரும் கௌரவம் மிக்க குடும்பங்களாக சந்ததிகளாக இருப்பதாக என்று ஆண்டவருடைய வேலைக்காரனாக பலிபீடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதித்து நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் அதை வாஞ்சிப்பீர்களாக. என்னுடைய குடும்பம், என்னுடைய சந்ததி கௌரவம் மிக்க கனத்துக்குரிய குடும்பமாக இருப்பதாக. ஆமேன். அதை வாஞ்சிக்கிறேன். ஆமேன். கட்டாயம் நடக்கும். ஆண்டவர் அதை அப்படியே செய்வாராக. ஒரே சூழ்நிலையில் ஒரே இடத்தில் ஒரே காலகட்டத்தில் ஒரு பிளேஸ்ல, அதே பிளேஸ்ல இருந்ததான ரெண்டு குடும்பங்களில் ஒரு குடும்பம் கனத்துக்குரிய குடும்பமாக இருந்தது, ஒரு குடும்பம் கனத்துக்குரியதாக இல்லை. அப்போ அதை யோசித்து கொண்டிருக்கும் போது நான் உணர்த்தப்பட்டேன், கட்டாயம் நாம் கனத்துக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அதுதான் நமக்கு மகிழ்ச்சி, அதுதான் நம்முடைய ஆசையாய் இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த கனவீனத்துக்குரிய குடும்பமாக இருந்த அவர்கள் செய்ததான தவறுகளை கொஞ்சம் நாம் பார்த்தால் அதிலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாமே. அல்லேலூயா. யாரோ ஒருவரை குத்தி காட்டுறதுக்காக அல்ல, இந்த காரியங்களை நாம் பார்த்தே ஆக வேண்டும். அதனால் தான் எழுதி கொடுத்திருக்கிறாரே. சில காரியங்கள் சிலரை குறித்து பேசும்போது சந்தோஷமாக இருக்கிறது, சில காரியங்கள் சிலரை குறித்து வேற மாதிரி பேசும்போது துக்ககரமாக இருக்கிறது. ஒரே இடத்தில் ஒரே சூழ்நிலையில் ஒரே காலகட்டத்தில் ரெண்டு விதமான சாட்சிகளும் வந்திருக்குது. உஷாராய் இருந்து நாம் கனத்துக்குரிய குடும்பங்களாய் மாறி போவோமாக. ஆமேன். கனத்துக்குரிய குடும்பங்களாய் மாறி போவோமாக. தி ஆனர் ஃபேமிலிஸ் ஆஃப் தி ஆனர் ஆஃப் காட். அல்லேலூயா. ஒரு மனுஷனை குறித்து 1 சாமுவேலில் தான் நான் அதை எடுக்கிறேன். அந்த ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்ட 4 சாட்சிகள் முதலாவது உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது ஒரு சாட்சி 2வது அதிகாரத்தில் 18வது வசனம் நாம் வாசித்து மகிழ்வோமாக. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தரித்தவனாய். இந்த வார்த்தையே அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுயா. நீங்க கொஞ்சம் நல்ல பதில் சொல்லணும். ஆமென். பதில் சொல்லணும். சின்ன பிள்ளைகளை போலத்தான் நம்ம பதில் சொல்லிக்கணும். ஆமென். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். இவன் ஆசாரியன் அல்ல. இவன் ஒரு லேவி கோத்திரத்தான். அவங்க அப்பா லேவி கோத்திரத்திலேருந்து வர்றார். அதனால சின்ன பையன். இந்த சின்ன பையனுக்கு கொண்டு போய் நீங்கள் சணல் நூல் ஏபோத்தெல்லாம் தரித்து ஒருத்தனை ஆசாரியன் ஆக்கணும்னா அது முடியாத காரியம், அது செய்யக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் பாருங்கள், தேவன் சில வரம்புகளை மீறி செய்து மகிழ்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய இருதயத்துக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தால் வரம்புகளை மீறி என்னை ஆசீர்வதிக்கிறார்.
செய்யக்கூடாது என்கிறதான நிலைமையில் இருந்தாலும் அதை செய்து மகிழ்கிறார். ராஜாவுடைய சமூகத்தில் ஒருவரும் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது என்கிறதான ஒரு சட்டம் இருக்கையில் நீங்கள் தான் கனெக்ட் பண்ணிகிட்டே வரணும். கனெக்ட் பண்ணவும் செய்யணும், பேசவும் செய்யணும். அப்போது இந்த அம்மா போகுது. நினச்சா அந்த ராஜாவுடைய கோபத்தில் காலி பண்ணி இருக்கலாம். கர்த்தர் நல்லவர். அன்னைக்கு இந்த அம்மா ஃபினிஷ் ஆயிட்டா. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய யூத குலம்னு ஒன்று இருக்குது இல்லையா, விளங்குதோ? அப்படியே என்ன செஞ்சிருக்கும். ஆனால் தேவன் சில காரியங்களை மீறி நடத்துகிறவராக இருக்கிறார். He is sovereign என்கிறதை அங்கே தான் ப்ரூவ் பண்ணுகிறார். He is a sovereign God. தன்னிச்சையாக செய்யக்கூடிய நேரத்தில் அவர் செய்துதான் காட்டுவார். சாவர்னிட்டி என்கிறதான ஒரு பொருளுக்கு, ஒரு அர்த்தத்துக்கு, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் பலமுறை சொல்லி இந்த சர்ச்சில் நான் மகிழ்ந்தேன். உதாரணத்தோடு சொன்னேன். ஒருவேளை தெரியாதவர்கள், மறந்தவர்கள் இருக்கலாம். சொல்கிறேன். ஒரு பெரிய கம்பெனியில் டாப்லேருந்து வருவார்கள் இல்லையா, பிரசிடென்ட் ஆஃப் தி கம்பெனி இருப்பார். அவர் தான் ஓனர். அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டு, மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், அப்படியே கீழே வர 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 ரோட்டில் காவலுக்காக நிற்கிற செக்யூரிட்டியும் இருப்பார். எல்லாருமே கம்பெனியிலேருந்து காசு வாங்குகிறவர்கள், பிழைக்கிறவர்கள். திஸ் இஸ் அ ஹைரார்கி. அப்படித்தான் இருக்கும். செக்யூரிட்டியுடைய கோரிக்கைகள், ஃபைல்ஸு சார்ஜெண்ட்டை போகும். அவருக்கு மேலே இருக்கிறவர். சார்ஜெண்ட்டுடைய ஃபைல் எங்கே போகுது? சூப்பர்வைசர்கிட்ட போகுது. சூப்பர்வைசருடைய ஃபைலு, நான் இப்படி சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம், நீங்களும் சொல்லுங்கன்னு ஆசையாக காத்திருக்கிறீங்க. அந்த ஃபைலு டெப்டி மேனேஜர்கிட்ட போகும். அப்புறம் மேனேஜர்கிட்ட போகும். மேனேஜருடைய ஃபைல்ஸ் எங்கே போகணும்? செக்யூரிட்டிகிட்ட வருமா? வைஸ் பிரசிடெண்ட்டை போகும். வைஸ் பிரசிடெண்ட்டுடைய ஃபைல் எங்கே போகணும்? கரெக்ட். பிரசிடெண்ட்டுடைய ஃபைல் என்ன கப்சிப்னு ஆயிட்டீங்க? காற்றுல அப்படி தூக்கி போட்டுடலாமா? பிரசிடெண்ட்டுடைய ஃபைல் எங்கேயும் போகாது. அவ்வளோதான், அவர் தான் பிரசிடெண்ட், அவ்வளோதான். மற்ற எல்லாருக்கும் இந்த பிரசிடெண்ட் தான் ஆர்டர்ஸ் கொடுப்பார். ஆனால் அவருக்கு யார் ஆர்டர் கொடுக்கறது? அப்போ அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் சாவர்னிட்டின்னு பேர். தன்னிச்சையாக சகல அதிகாரத்தை ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரி. அவருக்கு மேலே யாருமே கிடையாது. நான் இதை எப்படி கற்றுக்கொண்டேன்? இது எப்படி கற்றுக்கொண்டேன்னா, டிஜிஎஸ் ஐயாட்டேருந்து கற்றுக்கொண்டேன். அவர் தான் இந்த உதாரணத்தை சொன்னார். ஏதோ ஒரு பிரசங்கத்தில் சொன்னாங்க, சாவர்னிட்டுன்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லி இந்த உதாரணத்தை சொன்னாங்க. கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேன். நமக்கு முக்கியமான டாபிக் அல்லவா இது. அந்த பிரசிடெண்ட்டுக்கு மேலே அப்படி இது போல் எல்லாருடைய கோரிக்கைகளும், அதுவும் இதுவும், ஜெப விண்ணப்பங்களும், அந்த மேட்ரு இந்த மேட்ரு எல்லாம் கீழேந்து மேலே போய் 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 எங்கே முடியுதுன்னா ஃபைனலாக தேவனிடத்தில் போய் முடியுது. தேவனுக்கு அதிகாரி யார்? குழம்பிட்டீங்களா? தேவனுக்கு அதிகாரி யார்? இருக்கவே முடியாது. அதனால தான் ஹீ இஸ் அ சாவரின் காட் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கோம். சர்வ வல்லமையுள்ள, தன்னிச்சையாய் செய்கிற பயங்கரமான அதிகாரி தேவன். ஆமென். அவருக்கு மிஞ்சின வல்லமை ஒன்றுமே இல்லை. அவருடைய பிள்ளைகளாக்கும் நாம. ஆமென். எவ்வளவு பாக்கியம் அப்பன்னா. அப்போ அவர் நமக்காக நன்மைகளை யோசிக்காமல் இருப்பாரோ? நம்முடைய ஃபைலெல்லாம் எங்கே தான் போகணும்? கடைசியில் சொல்ல மாட்டீங்களே. அவர்கிட்ட தான் போகணும் ஃபைல். அதுதான் இரவோ பகலோ ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்ன ஒரு ப்ராமிஸ் பார்த்தீங்களா? ஒரு நல்ல வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். எனவே நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன்.
உன்மேல் கண்ணை வைத்து சொல்லுவேன்னு அந்த டாப் பிரசிடென்ட் சொல்லுகிறார், அந்த சாவரின் காடு சொல்லுகிறார்னா நம்மளை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார். ஆராதிக்க வந்திருக்கிறோம், நம்மளை அழைச்சிட்டு வந்தவரே அவர் தான். அல்லேலூயா. அவர் பேசாமல் இருப்பாரோ? ஆகவே அவர் பேசும்போது நாம் உணர்ந்து கொள்வோமாக, அவர் பேசும்போது நல்வழிப்படுவோமாக. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இது போல ஒரு சந்தோஷமான நாள் இந்த வாரத்தில் எது கிடைக்கவே கிடைக்காது. தேவனுடைய பாத சன்னிதானம் தான். அப்போ இந்த ஒரு வார்த்தை, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவன். அப்போ அவுட் ஆஃப் லைன்ல போய் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னேனே, அதுல இது ஒரு உதாரணம். மோவாபியர்கள் கர்த்தருடைய சபைக்குள்ளாக வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் உண்டு. ஆனா ஒரு அம்மா வந்துருச்சே, வரலையா? வந்துச்சே, விரட்டி விட்டாரா? ஐயோ, என்ன மாதிரி ஆசீர்வதிச்சிட்டாரு. அல்லேலூயா. அது போலதான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அவன் சின்னவனா இருக்கும்போதே ஆசாரியனுக்கு உரியதான அடையாளங்களை ஏலி அவன் மேல் போட்டு பணிவிடைக்கு அமர்த்தி மகிழ்ந்த ஒரு காலகட்டம். ஆமென். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு தேவனுக்கு சேவை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமானால் ஏதாவது ஒரு ஊழியத்தில் நம்மை கொண்டு போய் அவர் நிறுத்துவார். ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று செய்யும்படிக்கு நமக்கு தேவன் அழைப்பு கொடுப்பார். அவருடைய பிரதான அழைப்பு வேற இருந்தாலும் நம்மை சிற்சில காரியத்தில் தகுதிப்படுத்தி செயல்படுத்தி மகிழ்கிற தெய்வம். இதெல்லாம் எதுல பேஸ் பண்ணி இருக்குது, எது மேல் ஆதாரமா இருக்குதுன்னு கேட்டா, நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறதில் ஆதாரமா இருக்கிறது. எவ்ரி பர்சன் இஸ் a useful person provided he or she desires to get into the hands of God. தேவனுடைய கரத்திலே இருக்க ஆசைப்படுகிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு வேண்டியவர்கள், உபயோகரமான பாத்திரங்களாய். அதான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், ஒரு பெரிய வீட்டில் பாத்திரங்கள் எக்கச்சக்கமா இருக்குதான், கனத்துக்குரியவைகளாம், சிலது கனவீனத்துக்குரியவைகள். ஆக கனத்துக்குரியவைகளாய் இருக்க வேண்டுமா இல்ல கனவீனத்துக்குரியதாய் இருக்க வேண்டுமா என்று நினைக்கிறது அல்லது தீர்மானம் எடுக்கிறது நம்முடைய கையில் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆமென், ஆமென். பாடங்களை கற்றுக்கொள்வோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுல தப்பு இல்லையே. ஆனால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஒரு கனவீனத்துக்குரிய ஒரு பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமாக மாறலாம். நம்பிக்கை இருந்தால் தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். இதுவரைக்கும் ஒரு கனமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே தெய்வமே, என்னை கொண்டு நீங்க எதுவும் செய்தது போல எனக்கு தோணலையே, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஒருவேளை அநேகரோ சிலரோ எல்லாருடைய உள்ளத்திலையும் ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும், நான் எனக்காகவே வாழ்ந்து முடிச்சிட்டேனே ஐயா. அப்போ ஒரு கனவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று சொல்ல யாராவது இருப்பீர்களானால், என் ஆண்டவர் சொன்னார், அந்த கனவீனமான பாத்திரம் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக அவர் கையிலே மாறலாம். அவர் கையில் இருக்கும் பொழுது அது கனத்துக்குரியதாக இருக்கிறது. சுத்திகரித்து கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டால் கணம் தன்னால வருகிறதே, தேவன் மகிழ்கிறாரே. ஆக இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே எப்படி இருக்குதுன்னா, அந்த ஏலி இந்த சின்ன பையனுக்கு சணல் நூல் ஏபோத்தை தரித்து கர்த்தருக்கு பணிவிடை செய்யறதை பார்த்து மகிழ்ந்திருக்கிறான். சில காரியங்கள் இங்க மறைஞ்சிருக்கும் தேவ பிள்ளைகளே, அதை நம்ம எழுத்துக்கு தான் உள்ள போய் பார்க்கணும். இவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இதை செய்து மகிழ்ந்திருக்க வேண்டியவன். விளங்கல, உங்க ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் எனக்கு புரியும்.
தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சம்பந்தமே இல்லாத ஒரு குட்டி பிள்ளைக்கு செய்து மகிழ்கிறான். அப்படியானால் அந்த குட்டி பிள்ளை இவ்வளவு தேவ காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக நடந்தது யார் கற்றுக் கொடுத்தார்? அது என்ன அதிசயம் நடந்தது? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. கொண்ட வாப்பா நீ சொல்லி அவ்வளவு முழு பிரியத்தோட சணல் நூல் ஏபோத்தெல்லாம் அவன் மேல போட்டு ஊழியம் செய்யன்னு சொல்லி மகிழ்கிறான்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கே அதை செய்யலைன்னா அவனிடத்துல ஏதோ ஒரு விசேஷித்த ஒரு தெய்வத்தை தேடுகிற ஒரு காரியம் அவனுக்குள் இருந்திருக்கிறது. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்ளுகிறதுனாலே என்று எழுதியிருக்கிறது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஜனத்திலாகிலும் நீதியை நடப்பிக்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். He is respecter of no persons. அப்படிப்பட்ட தெய்வத்துடைய கைகளில் நாம் இருக்கிறபடினால தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஒவ்வொருவனும் தான் இருக்கிற நிலைமையை கொஞ்சம் உணர்ந்து பார்த்து அவன் எவ்விதமான பாத்திரமாய் இருக்கிறான் என்பதை கொஞ்சம் அறிந்து அவன் மாற்றிக்கொள்ளுகிற டெய்லி அவன் தன்னை கால சூழ்நிலைகள் கர்த்தர் பேசும்போதெல்லாம் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளுகிற ஒரு மனதை உடையவனாய் இருந்தால் தேவன் அவனுக்கு சணல் நூல் ஏபோத்தை தரித்து போடுவார். ஹல்லேலூயா, மகிழ்வார். ஆண்டவருடைய கையிலிருந்து நாம் ஒரு ஊழியத்தை சின்னதோ பெருசோ ஒரு ஊழியத்தை பெறும்போது அது ஒரு பெரிய கனத்துக்குரியதாக மாறிவிடுகிறது. அதை கொடுக்கிற தேவன் கனத்துக்குரியவர். அவர் நம்பத்தக்க விதத்தில் நாம் இருப்போமானால் நமக்கு ஒரு ஊழியத்தை அவர் கட்டாயமாக தருவார், நமக்கு ஒரு வேலையை தருவார். ஆமென். இப்படி தான் எல்லாரும் புல்பிட்டுக்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவன் எதையோ ஒரு காரியத்தை செய்ய உங்களை பயன்படுத்துவார். ஆமென். செய்யலாமே, நீங்கள் விசுவாசிக்கலாமே. அதற்கு நாம் ஆயத்தமாகாவிட்டால் நாட்கள் சென்று கொண்டே இருக்கும். டைம் அண்ட் டைட் வில் வெயிட் ஃபார் நோ மேன். காலம் போயிட்டே இருக்கும். கடைசியில் என்ன நடக்கும்னா, நான் இன்னும் ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியலையேப்பான்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இவனை குறித்து அந்த ஒரு சாட்சி, ஒரு வார்த்தை ரொம்ப இன்பமாக இருக்கிறது. சரி, இது இப்படி இருக்கட்டும், நமக்கு இன்பமாக இருக்குதுன்னு வச்சுக்கணுமே. 3 வருஷம் பிள்ளைய வளர்த்து வீனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன் தாய் கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டு, கர்த்தர் நல்லவர், விட்ட பிறகு அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான்ட்டு அந்த அம்மாவுக்கு இனி அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி செல்ஃபோன்ஸோ அதுவோ இல்லை. விட்டாச்சு. சந்தோஷமாக கொண்டு போய் கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. நிச்சயமாய் என் பிள்ளை ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கிற ஒரு பக்தியுள்ள ஒரு தாய் அவளுடைய விசுவாசத்தின்படி அவள் வீட்டுக்கு போய் விட்டாள். இந்த பையனும் அந்த தன் வீட்டுக்கு எந்த ஒரு கெட்ட ரிப்போர்ட்டும் வராதபடிக்கு பயங்கரம். அந்த சப்ஜெக்ட் இந்த பிரசங்கம் கிடையாது, அடுத்த வாரம். ஆனால் சொல்லி போகிறேன். நெகட்டிவ் சைடில் தான் நம்ம இப்போ பார்க்கணும். மனசை தேர்த்திக்கிங்க. நம்ம சில நேரங்களில் பிள்ளைகளை ஸ்கூலில் காலேஜில் போய் விடுறோம், ஹாஸ்டலில் சேர்த்து விடுறோம். அடுத்து ஒரு மாதத்துலேயே ஒரு ஃபோன் வருது, கொஞ்சம் வாங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வாம்மா. எது கூப்பிட்டு வர நமக்கு பயமாக இருக்கும். என்ன பண்ணி தொலைச்சானோ, எவனை அடித்து போட்டானோ என்னவோ தெரியலேடா. நான் போய் அப்புறம்தான் வண்டியாக கதையாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க, டிசி எடுத்து வாங்கிட்டு போயிருங்க. பெரிய உபத்திரமாக இருக்குதுன்னு. அப்போ நம்ம நிலைமைகள் எப்படி இருக்கும்? ஏண்டா என்னாச்சுடா கேட்போம். ஒன்றுமே புரியலையேடான்னு. ஒழுங்காக இருறா சார், இவனுக்காக நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் சார், இனிமே அப்படி இருக்க மாட்டான். நம்மளை நம்பி கதை ஓடுது கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி உபத்திரம், கடைசியில் கூட்டு போக வேண்டிய நிலைமை வந்துடுதுன்னா,
இந்த பையனை குறித்து ஒரு நாளும் ஒரு ரிப்போர்ட்டும் தன் தாய் தகப்பனிடத்திற்கு போகவில்லை. அவ்வளவு ஒரு பயபக்தியோடு வாழ்ந்த இது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்லேயே இப்படி. செகண்ட் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு எனக்கும் சந்தோஷம் வந்து தான் ஆகணும், வரும்னு நினச்சி நான் ஆரம்பிச்சிருக்கேன். 2வது 21வது வசனத்தின் பின்பகுதி, 2வது அதிகாரம் 21வது வசனத்தின் பின்பகுதி. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். வரலையா உங்களுக்கு? ஆனந்தம் வந்த மாதிரி தெரியலையே, அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ, சரி சரி, 2வது வாசத்தை ஆனந்தம் வருமோ என்னமோ தெரியல, பார்க்கலாமா? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். எவ்வளவு தைரியம் தன் தாயும் தகப்பனுக்கும். என்னானோ ஏதானோ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கர்த்தர் சமூகத்தில் அவன் வளர்றான். அவன் ஃபிசிக்கலாகவும் வளர்றான், மென்டலாகவும் வளர்றான், ஸ்பிரிச்சுவலாகவும் வளர்றான், எமோஷ்னலாகவும். 4 காரியங்கள் நாம் வளரணும். சொல்லலாமே, ஃபிசிக்கல்னா சரீர தேர்ச்சி, மென்டல்னா மனநலவில் நல்ல மனநிலைமையில் தெளிந்த புத்தி, நம்பர் 2. 3வது ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஸ்பிரிச்சுவலா வளரலாமா? கட்டாயம். என்ன இப்படி இருக்கீங்க ஆண்டவரே? அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சியில் நமக்கு அவசியம் நாளுக்கு நாள் விருத்தி அடையுங்கள் என்று கர்த்தர் சொல். கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம். ஸ்கிரீன்ல பார்த்துடலாம். என்ன வருது? கொலோசியர் 1:10, நீங்கள் சகலவித நற்கிரியைகளையும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் வளர சொல்லி இருக்கிறார்ல. விருத்தி அடைதல்னா என்ன அர்த்தம்? வளர்ந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளணும். அப்ப நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சி. தாவீது நாளுக்கு நாள் பலப்பட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச அந்த வசனம் தான். அப்போ நான் 3வது எதில் வளர வேண்டியிருக்கிறது? ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளர வேண்டியிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்போது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகுது. குறைவான அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ நமக்கு ஒழியுதுன்னா, நிறைவான அண்டர்ஸ்டாண்டிங் கர்த்தருடைய வசனத்திலேருந்து வரும்போது ஒளிந்து போகுது. நம்பர் 3. அப்புறம் எமோஷனல், ரொம்ப ரொம்ப முக்கியம். உணர்ச்சி வசப்படுதல், அதுதான் எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ்லேயும் நம்ம ப்ராப்பராக பூரண புருஷனாகணும், வளர வேண்டியிருக்குது. ஒரு உதாரணம், நாக்கை பயன்படுத்துதல். அதில் தான் பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், நாக்கை கண்ட்ரோல் பண்ணாதவன் அநேக விஷயத்தில் நாம் தவறுகிறோம் என்று சொல்லிட்டு பக்திக்குரிய வாழ்க்கைக்கும் நாவடக்கத்துக்கும் கர்த்தர் அங்கே எழுதுகிறார். ஸோ குழந்தையாக இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன், இப்பொழுதோ அப்படி அல்ல. எமோஷனல் அந்த வளர்ச்சி நமக்கு வர வர நிதானமாய் பேசுகிற ஒரு சுபாவம் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. திடீர்னு திடுதுப்புன்னு ஒரு வார்த்தையை வாயில் விடுறதுக்கும் அதை நிதானமாக அறிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் கரெக்டாக வார்த்தை விடுறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் உண்டு. நாம் எல்லாரும் இதில் தேறிவிட்டோம் என்று நான் பிரசங்கம் பண்ணலை. இதில் அவரவர்கள் ஏதோ ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் போக 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 இதுலேயும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? எல்லாத்தையும் தேர வேண்டியிருக்கிறது. அப்போது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு யோபு. என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினது போல நீங்கள் பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அவன் எவ்வளோ நிதானமாக பேசிட்டான் இல்லையா? நல்ல ஒரு அருமையான ஒரு பாடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவி பேசும்போது கூட நிதானமாய் பேசினால், நம்ம வீட்டில் நம்ம மனைவிமார்கள் நம்ம சில நேரங்களில் பேசும்போது நம்ம எவ்வளோ கடிந்து கொண்டோம் சொல்லியிருக்கோம். நீ எனக்கே போதிக்கிறியா அப்படின்ட்டு இருப்போம். அல்லது மனைவிமார்கள் புருஷன்மார்கள் சொல்லும்போது சில நேரங்களில் உங்களுக்கு வேறு வேலை இல்லை, இப்படியே சொல்லிகிட்டே போங்க, உங்களுக்கு உண்மை தெரியாமல் பேசுவீங்க அப்படின்னு சொன்ன ஆட்களும் உண்டு. இதிலெல்லாம் பல காரியங்கள் குடும்பம்னு வரும்போது சில காரியங்கள் வரத்தான் செய்து. நம்முடைய நிதானத்தின் அளவு என்னன்னு நமக்கே தான் தெரியும் இல்லையா, மற்றவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ எமோஷனல் இது வளரும். இப்போது இந்த பையன், சின்ன பையன் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். சூப்பரான இனிப்பான ஒரு வார்த்தை. 3வதாக 26வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான், ஆனாலும் அது தியானம் பண்ணும்போது அதில் ஒரு இனிமை இருக்கிறது. 26வது வசனத்தை வாசித்து மகிழ்வோம். பிள்ளையாண்டானோ
பெரியவனாக வளர்ந்து உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, அது வேற விஷயம். ஆனா உங்க மகிழ்ச்சியை நான் பார்க்கணும். என்னடா இது பயங்கர நிலைமையா இருக்குது, எப்படி இருக்குது இந்த வார்த்தை, எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். மகிழ்ச்சி. அப்போ இவன் வளர்ந்து பெரியவனாகி ரெண்டுக்குமே பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, கர்த்தருடைய தயவிலும் தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக வளர்ந்தார். நமக்கு மனுஷ தயவே வேண்டாமா? பெண்டிகாஸ்டல் சர்ச் அதனால வேண்டாமா? கட்டாயம் வேணும். தேவ தயவும் வேணும், மனுஷ தயவும் வேணும். ஆனால் தேவ தயவை பெறுகிறவர்கள் மனுஷ தயவை பெறுவதற்கு தேவனே வழிவகுப்பார். அவர் தான் அதை செய்யணும். எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் வந்து நமக்கு ஒரு உதவி செய்தால் எப்படி இருக்கும்? உங்கள் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்க. என் வாழ்க்கையில் நடந்தது. நமக்கு கொஞ்சம் முன்ன ஒன்றுமே தெரியாது. திடீர்னு சார்ன்னு சொல்லி ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணி கொண்டு போனோம், ஒரு சின்ன உதவி செஞ்சுருப்பார். அது பயங்கரமான நாம் எதிர்பார்க்குற ஒரு இதாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இப்படி ஒருத்தர் முன்ன பின்ன என் சொந்தக்காரனே இதை செய்யலப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வியப்பாக இருக்கும். அப்போ தே ஆர் தி டெஸ்டினி ஹெல்பர்ஸ். God has provided destiny helpers. நமக்கு தெரியாத வழி, நம்ம போய் சேரக்கூடிய ஒரு இடத்துக்கு சேர பண்ணுகிறதற்கு தேவனே தூதர்களை அனுப்புவார், மனுஷர்களை அனுப்புவார். அப்போ மனுஷ தயவு அவருக்கு ரொம்ப அவசியமாக இருந்ததே. ஊழியத்திலே தொடர்ந்து முன்னேறி போகிறதற்கு ஒரு மனுஷனுடைய தயையும் நமக்கு தேவைப்படுது. அல்லேலூயா. இதை செய்கிறதும் அவரே. Glory to God. தேவ தயவும் மனுஷ தயவும். இப்போ ரெண்டு பேருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். அது ஒரு எக்ஸம்ப்ளரி லைஃப்ங்க. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்கிறேன்னு. ஒரு பேரும் அவனை லைக் பண்ணவே மாட்டான். இவன் வந்தாலே சாமியார் வர்றான்டான்னு ஓடி போயிடுவான். ஆஃபீஸ் நேரத்தில் உங்களுக்கு நல்ல வேலைகளை கொடுத்த பிறகு 9 o'clock போய் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பைபிளை திறந்து வச்சுக்குவான். சும்மா வேடிக்கையாக சொல்கிறேன். சாயங்காலம் வரைக்கும் திறந்த பைபிள் அப்படியே இருக்கும். டியூட்டி ஒழுங்காக செய்யாமல் இதையே படிச்சுட்டு இருக்கேன். காரணம் அல்லேலூயா அல்லேலூயா, நான் அங்கே போய் அபிஷேகத்தில் பேசிகிட்டு இருப்பான். யார் லைக் பண்ணுவா? இந்த தவறை என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அது அந்த டைம்னா அந்த டைம், அவ்வளோதான். நீங்கள் வேணால் பைக்குள்ளே பைபிள் வச்சுங்க, அவ்வளோதான். அது வேறு விஷயம். சிலர் வேலைன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ஆண்டவர்கிட்ட க்ளோஸ் ஆகாமல், நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, எங்கே ஒர்க்கு அங்கே நடக்குது, கூப்பிட்டாரு செல்ஃபோனில், அது கூப்பிட்டாரு, இங்கே வாத்தியார் கூப்பிட்டு, அவங்க கூப்பிட்டு, இவங்க கூப்பிட்டான், எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்து டயர்டாகி ஜெபத்துக்கும் நேரம் இல்லை. இப்படியும் இருக்கவும் ஆபத்து. கரெக்டாக இருப்போமானால் கர்த்தர் நல்லவர், மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளலாமே. ஆமென். அப்போ நம்மளை குறித்து தானே இப்படி ஒரு சாட்சி வந்தால் எப்படி இருக்கும்? சமையலை குறித்து சாட்சிகள் வருது. 3 சாட்சி ஆச்சா? 3 2 3 சாட்சி ஆச்சு. இன்னும் ஒன்று பார்த்துட்டு தொடர்ந்து செல்வோம். 3வது அதிகாரத்தில் முதல் வசனம், 3rd chapter verse number 1. சாமுவேல் என்னும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இவன் சாமுவேலை குறித்து அடுத்த வாரம் தான் நான் பேசுவேன், இன்னைக்கு இல்லை. ஆனாலும் அதை பார்த்துட்டு பிறகு அந்த அடுத்த சைடு போகலாம். அப்போது பிரத்யட்சமான ஒரு தரிசனமும் ஒரு வெளிப்பாடும் ஒரு காரியமும் ஒன்றும் இல்லாத நேரத்தில் ஒருத்தன் ஊழியம் செய்ய முடியுமா? அடைக்கப்பட்டது. சில வாசல்கள், சில காரியங்கள் அடைக்கப்பட்டது. இந்த அடைக்கப்பட்டதான சூழ்நிலைகளில் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஏலிக்கு முன்பாக கர்த்தருடைய பணிவிடையை செய்து கொண்டிருந்தான். Glory to God. இதுலேயும் ஒரு சின்ன பாடம் ஒன்று உண்டுங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனாலும் நம்ம
கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு அந்த ஊழியத்தை தொடர்ந்து நம்ம செய்யணும். நீதியின் பாதையை விட்டு நாம் வெளியில வரவே கூடாது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். கொன்று போட்டதுக்கு அப்புறம் எப்படி நம்பிக்கையா இருக்க முடியும்? அப்படியே அவர் என்னை கொல்ல வந்தாலும் கூட கடைசி நேரத்திலும் நான் அவருக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பேன், நன்றி உள்ளவனாய் நீதியில் இருப்பேன்னு சொல்றான். விலக மாட்டேன் என்று சொல்லுகிறான். அந்த தீர்மானம் அது தேவன் பார்க்கிறார் அல்லவா? ரொம்ப அல்லேலூயா. தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும், தப்புவிக்காமல் போனாலுங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு. அது அவிசுவாசத்தின் வார்த்தை போல தோணும். அந்த அளவுக்கு தேவன் சோதிப்பதற்கு இறங்கினாலும் என் வாழ்க்கையில் நான் அவருக்கு உண்மையா இருப்பேன். அவரை தவிர வேற எதையும் சேவிக்க மாட்டேன். ஐ வில் நாட் சர்வ் எனி அதர் திங் எக்ஸப்ட் காட். These are all some extreme cases. The faith of people, extreme faith. இதுல தேவன் ரொம்ப மகிழ்கிறார். சிலர் அந்த லெவல் வரைக்கும் கொண்டு போகிறார். அந்த லெவல் வரைக்கும் நம்மளை கொண்டு போறதுக்கு நாம் கொஞ்சம் ஸ்டேபிளா இருப்போமா? ஸ்டேபிளா இருக்க முடியுமா? தாங்குவோமா? சிலர் அந்த லெவல் வரைக்கும் தாங்க முடியல, டோப்புன்னு விட்டுறாங்க. சிலர் கொஞ்சம் கூட போறாங்க, சிலர் கூட எக்ஸ்ட்ரீம்ல போய் கூட அங்க போய் அந்த அளவுக்கு போறதுக்கு அந்த ஒரு இருதயம் எவ்வளவு அவசியம். கர்த்தர் நம்புகிற அந்த அளவுக்கு கொண்டு போய் கர்த்தர் நம்ப வைக்கிற ஒரு ஜீவியம், விசேஷமான ஜீவியம். கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அதை வாஞ்சிக்கலாமே. அவிசுவாசம் வருது, உண்மையாவே அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டார்னா நம்மெல்லாம் தாங்குவோமாடா? இப்போ சொல்லுங்க இங்க உள்ளவங்கள. இப்போ சார் நான் ஏதோ சத்தம் காட்டாம ஒரு மூலையில் ஒரு பிரசங்கத்தை கேட்டு போகலான்ட்டு வந்தேன். நீங்க என்ன அந்த அளவுக்கு என்னை கொண்டு போனா நீ தாங்குவியான்னு கேட்டா நான் என்ன ஆகுறது? இப்பவுமே ஓடி போயிடுறேன். கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தால் இப்படி ஒருவேளை நினைக்கிறதுனால நமக்கு ஏதோ கேடு வந்துருமோன்னு அடுத்த சந்தேகம் இல்லையா வருதா? உண்மையை சொல்லுங்க ஐயா சாமி, உண்மையை சொல்லுங்க. நம்ம இந்த மாதிரி நினைச்சு ஒப்பு கொடுத்துட்டோம்னா எப்படி? இது ஆண்டவர் கட்டாயம் கேட்பார் அல்லவோ? அதான் நிறைய பேர் ஹோம்ஒர்க் பண்ணாதவன் அடுத்தவன் முன்னால் ஒளிஞ்சிருப்பான் பாருங்க, அது மாதிரி கதையாக இருக்குதுங்க. இப்படி தெரியாதனமா ஒப்பு கொடுத்துட்டோன்னு வச்சுக்குவோம், இழுத்துட்டாருன்னா நம்மளா எல்லாரும் முகத்துல வேண்டவே வேண்டாம், அதெல்லாம் எங்களுக்கு நடக்கலை. அன்னன்னைக்கு ஆசீர்வாதம் புதுசு புதுசுன்னு வரணும். வந்துட்டு எல்லாம் முடிஞ்ச சந்தோஷமா நீங்க வந்துடணும், நாங்க மேல போயிடணும். எல்லாருடைய விருப்பமும் அப்படிதான் இருக்கும். ஆனால் இங்க இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் இழுன்னு இழுத்தாருன்னா நீங்க ரெடியா? வேண்டாம், ஏன் வாயிலேருந்து இதெல்லாம் எதுக்கு? அப்புறம் நீங்க நிலைமை நாளைக்கு யாரையாவது திட்டிகிட்டு இருப்பீங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு, நீங்க சும்மா இருக்கிறீங்களா? அந்த மனுஷன் சொல்ல போய்த்தானே எனக்கு இதெல்லாம் நான் அன்னைக்கு நான் மண்டையாட்டினதுனால தான் எனக்கு வந்து சேர்ந்துச்சு, நான் பயந்த காரியம் நடந்தது அப்படின்னு யோபு அன்னைக்கு அதை சொல்லுவீங்க. இல்லைங்க, கர்த்தர் நிலைமைகளை பார்த்து தான் செய்வார். அப்பா கொஞ்சம் உசுறு வந்திருக்குது நிறைய பேருக்கு, எல்லாரையும் இழுக்க மாட்டார். அப்படி இழுத்தாலும் கூடன்னு சொல்லி ஒரு சிலருடைய விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அல்லேலூயா. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் பயங்கரமா இருக்கும். அந்த ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா, ரிவார்டு, அந்த ரிவார்டுக்கு அளவே இருக்காது. அன்னைக்கு அவங்க ஹை பெடஸ்டல்ல இருப்பாங்க, ஹை லெவல்ல இருப்பாங்க. கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாகாது. அப்படின்னா விசுவாச பிரயாசங்கள், சோதனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படுதல், தேவராஜ்யத்திற்கென்று கெட்ட பெயர் வாங்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தூஷிக்கப்படுதல், உபத்திரவப்படுதல், அவமானப்படுதல், நிராகரிக்கப்படுதல், சகலமும் அதில் அடங்கும்.
இந்த சகலத்திலும் நின்று பிடித்து விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிற அந்த கடைசி இழுன்னு இழுத்த பிறகு விசுவாசத்தை காத்து கொண்டானா. லாஸ்ட் மினிட்ல சொல்றான், அவனுக்கு இனி வாழ்வதற்கு சமயம் தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. இன்னொரு 5 வருஷம் கொடுப்போம்னு கொடுக்கல பவுலுக்கு. ஓவர். கொடுத்திருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டான். இவன் மறுபடியும் ஓட்டம் பிடிச்சிட்டு மிஷினரி ட்ரிப் அடிச்சிருவான். அடிச்சு இன்னும் 4 சபைகளை தேத்திட்டு வந்துடுவான், இல்லை ஸ்தாபித்து வந்துடுவான். 10க்கு இன்னொரு 40 ஜெயில் கூட போயிட்டு வந்துடுவான். இந்த மாதிரி ஆள். அதை தான் சொன்னான், 2க்கும் நடுவில் நான் மாட்டி முழிக்கிறேங்கிறான். இங்கே இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனம், அங்கே இருந்தால் எனக்கு பிரயோஜனம்ட்டான். ஆனாலும் நான் அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாவ உலகத்தை விட்டு நான் அங்கே போகணுன்னு ரொம்ப துடிக்கிறேன். இருந்தாலும் உங்களோடு இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் ஊழியம் செய்யலாமே, சரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டான். ஆனால் அவன் இந்த தேகத்தை விட்டு போகக்கூடிய காலம் எனக்கு சமீபத்திருக்கிறது என்று அவன் சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், இனி நீங்கள் என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் ஒரு மகிமையை செலுத்தணும், நல்ல மகிமையை செலுத்தணும். ஹல்லேலூயா. இனி என் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்ன உடனே கழுத்தை பிடிச்சி கத்திட்டாங்க எல்லாம். ஐயோன்னு தெரிஞ்சு போச்சு, ஐயா என்ன பேசுறாரு, இருக்க மாட்டாருன்னு. துறைமுகம் வரைக்கும் போனாங்க ஜனங்கள் அவரை வழிவிட்டு அனுப்புறதுக்கு. அத்தோட பவுலுடைய வாழ்க்கை க்ளோஸ். அன்னைக்கு வாழ்ந்த அந்த ஜனங்கள், பயன்பெற்றதான ஜனங்கள், சபைகள் நிறுவிக்கப்பட்டதும் அந்த சபைகள் மூலமாய் உபதேசங்களை கேட்டு அந்த சபைக்குள்ளே வளர்ந்ததான பவுலுடைய உபதேசத்தில் வளர்ந்ததான தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. களங்கமில்லாத ஞானப்பாலை அவன் கொடுத்தான். அதை வாங்கி புசித்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த மக்கள் இனி அந்த லீடர் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகட்டும், அவனுக்கு அதுக்கு பிறகு வாழ்க்கை கொடுக்கப்படவில்லை. அவனுடைய வாழ்க்கை அந்த எண்டில் அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ அந்த சோதனை இழுக்கிற அந்த எண்டில் அதுதான் நமக்கு மகிமையை கொண்டு வரும். அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியம். இந்த நடுவில் எல்லாம் நம்ம பிரயாணப்பட்டு வர்றோம் பார்த்தீங்களா, ஏகப்பட்ட ஹடில்ஸ், ஏகப்பட்ட காரியங்கள். அந்த எண்டில் இதில் தாங்க முடியலன்னு விட்டுறது ரொம்ப ஈஸி. விடலாமா? என்ன ரொம்ப பயங்கர அமைதியாக இருக்குது, ரொம்ப ஆழமாய் போய் எடுத்துக்கொண்டு போகிறீர்களோ? தாங்க முடியலன்னு எல்லாருக்கும் என்ன செய்யுது, ஒரு லெவல் வரைக்கும் முடியாதுன்ட்டு விட்டுற. ஆனால் விசுவாச பரீட்சை எந்த அளவுக்கு போனால் இவனுடைய விசுவாசம் ஸ்ட்ராங் என்பதை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நாம் ரெடி ஆகணும். சபை, ஆமென், ரெடி ஆகணும். இன்னைக்கு வந்துட்டு போகிறதுக்கு ரெடி ஆகும். எனக்கு ஒன்றும் ரொம்ப தொடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் தேவன் அனுமதித்தால் நம்மை தேவன் நம்புவாரோ? அல்லேலூயா. தேவன் நம்மை நம்புவாரோ? 100 வயசுல ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறான்னா, அந்த அம்மாவுக்கு 90ன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வர்றேன், அடுத்த பிரசங்கத்தில் அது வரும், தெரிந்தது தான். ஆனால் அதில் உள்ள கொஞ்சம் ஆழமாக உள்ளே போகும்போது தான் நம்முடைய நிலைமைகள் நமக்கு நன்றாக புரியும். எந்த புயல் அடித்தாலும், காற்று அடித்தாலும், வேதனை வந்தாலும், சோதனை வந்தாலும், அது நடுவில் தேவனுக்கென்று நான் நிற்கும்போது தேவ சித்தம் செய்யணுங்கிற தாழ்மை நமக்கு அவசியம். தேவ சித்தம் நடக்கணுங்கிற ஒரு தாழ்மை. அவர் சித்தம் இல்லாமல் நமக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அவர் தந்தால் பெற்றுக்கொள்வோம், நிராகரித்தால் தேவையில்லை என்று விட்டு விடுவோம். பிரைஸ் தி லார்ட். அவர் அதை செய்யட்டும். ஆமென். Glory to God. 3வதா கடைசியா ஒரு சாட்சி, 4வது சாட்சி பார்த்துட்டோமா? அப்ப பணிவிடை செய்து கொண்டு இருந்தான். ரொம்ப சந்தோஷம். இந்த 4லையும் நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளையாண்டான்னு ஒரு பேர் வரும். நீங்க பாருங்க 18 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், அப்புறம் 21 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், அதுக்கப்புறம் எங்க வருது 26 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், 3:1. அப்போ நிச்சயமா இவன் என்ன பருவத்தில் இருக்கிறாங்கிறது ஓரளவுக்கு என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசியின் வரம் இருந்ததாகவோ, அவன் பெரிய ஆளானாகவோ எதுவுமே என்ன போடலை. அப்போ பிள்ளையாண்டான் வரும்போது இவன் வளர்ந்த சூழ்நிலை எப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம்.
அந்த சூழ்நிலை குறித்து தான் இன்னைக்கு நான் பேசிட்டு உங்களை நான் அனுப்பிடுறேன். இது ஒரு 4 காரியங்கள் இங்க இருக்குது இவனை குறித்து தானே. அதே வீட்டில், அதாவது அதே இடத்துல, அதே காலகட்டத்தில், அதே சூழ்நிலையில் ஒரு சிலரை குறித்து சில 4 காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாமுவேலை குறித்து கேள்விப்படும்போது அவ்வளவு இன்பமாக இருக்குது. ஆனால் ரொம்ப வேதனையான சில காரியங்கள் ஒரு சிலரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் திறந்த மனசோடு பார்ப்போமாக, அதில் ப்ரிஜுடியூஸ் இல்லாமல் பார்ப்போமாக. முதலாவது காரியம், 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து அறிந்து கொள்வோமாக. நெகட்டிவ் சைடு, இந்த 4 நெகட்டிவ் சைடாக வரும். ஏலியன் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இந்த வார்த்தை நம் இருதயத்திற்கு எப்படி இருக்கிறது? நான் சில கேள்விகளை கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னு கேட்டேன், தமிழில் கேட்டேன். சொல்லணும் இல்லையா? பதில் வேணும் அல்லவா? எப்படி இருக்குது? ஐயோ, பயங்கரமான வார்த்தையாக இருக்குதுப்பா. பிசாசின் மக்களாக இருந்தார்கள். அதான் பேலியாள்னா யாரு? பிசாசின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை. ஆச்சரியமா இருக்குது. அந்த ஆச்சரியத்தை பிறகு வாரம் விடுங்க. அப்ப நம்பர் 1. 2வதாக 17வது வசனம், ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அப்படியா? மிகவும். அப்போ அதுக்கு ஒரு வார்த்தையை போட்டு அதை ரொம்ப மேக்னிஃபை பண்ணி ஆண்டவர் காட்டுறார். அப்போ இவனுங்க நிச்சயமா பேலியாளின் பிசாசு மக்கள் தான். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார் இல்லையா, இப்படித்தான் இந்த பயல்கள் இருக்கானுங்கன்ட்டு. 2. நம்பர் 3, 25வது வசனத்தின் கடைசி பகுதியில் இது ஒரு காரியம், கெட்ட காரியம்தான். அவர்களோ இந்த சங்கரிக்க கர்த்தர் தீர்மானம் எடுத்தாருங்கிற வார்த்தை ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அதுக்கு விளக்கம் நான் பிறகு வர்றேன். ஒருவனுடைய மேட்டர் கவனிக்கிறீங்களா? ஒருவனுடைய மேட்டர் ஒரு மனுஷன் கையில் போச்சுனாக்க பரவாயில்ல. அந்த மேட்டர் தேவ கையில் போயிருச்சுன்னா அது அவர் சீக்கிரத்தில் சங்காரம் பண்ண மாட்டார். கோபித்து கொள்ளுகிறதற்கு தாமதம் பண்ணுகிறவர், இரக்கம் காட்டுகிறதற்கோ அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். நீங்க அதுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கோபம் சட்டுன்னு வருது, காட்டினார்னா நம்ம நிற்க மாட்டோம்னு நல்லா தெரியும். சர்வ வல்லவர் அல்லவோ. அப்போ சங்கரிக்க சித்தமாய் இருந்தார் அப்படின்னா அவர் முடிவு எடுத்தார்னு அர்த்தம். ஆமாவது ஏதாவது சொல்லுங்க. முடிவு எடுத்துட்டார். இந்த முடிவு அவர் எடுத்தால் நம்ம கதை என்ன ஆகிறதுனா, அவர் அந்த முடிவு எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா அந்த அளவுக்கு போகணுமா? ஐயோ தெய்வமே, ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு போவானானால் அது அவருடைய கோபத்தை திருப்புகிறது கடினமான காரியமாக இருக்கும். It is impossible to reverse the anger of God. சாலமோன் செய்த ஒரு தப்பு அதுதான். தாவீது செய்த ஒரு தப்பு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஒரு தண்டனைனால ஒரு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு. சரி போ அப்படின்ட்டு கர்த்தர் விட்டுட்டார். அதை அந்த இடத்துல அது முடிஞ்சு போச்சு. நியாய தீர்ப்பு வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப உஷாரா இருந்து அந்த காரியங்கள்ல அவன் தலையிடலை. நம்ம ஐயா இருக்காரு சாலமோன் தம்பி, இவர் ஓயாம அதே ஒரு தொழிலாகவும் பொழப்பாகவும் வச்சிருந்ததுனால இரிவர்சிபிலிட்டி வந்துருச்சு. கடைசியில் அவன் எவ்வளவோ வாழ்க்கையில் இழந்து ரிவர்சிபிள் கண்டிஷனுக்கு வர முடியாமல் ரொம்ப பாதிப்பு. அதுதான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவ காரியங்களில் அல்லேலூயா நாம் இரும்பு கம்பியை போல நிற்கவே கூடாது. அந்த அளவுக்கு நூல் அந்து போகிற அளவுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. சாலமோனுடைய வாழ்க்கையில் இதைத்தான் அடிக்கடி பிரசங்கமாக செய்கிறோம். அவன் ரொம்ப போயிட்டான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன்
சகாயமின்றி சடன்னா டிஸ்ட்ரக்ஷன் வரும்னு சொன்னார். அது அது அந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய பாதத்தில் தாழ்த்தி அப்பான்னு சொல்லி தாழ்த்தி ஜெபித்து தெய்வமேன்னு சொல்லி நம்மை நாம் சரி பண்ணி கொள்கிறது எவ்வளவு ஒரு ஞானமான காரியம். ஹல்லேலூயா, ஞானமான காரியம். இப்போ இது சங்கரிக்க தேவன் சித்தம் கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. பல தருணங்களை தேவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாக ஒரு தேவ பிள்ளைக்கு பல தருணங்களை தேவன் தந்து கொண்டே இருப்பார். அதுக்கு கணக்கே இருக்காது. There are ample opportunities for you to listen to God and humble yourselves down. அதெல்லாம் ஒன்னொன்னா நிராகரித்து தள்ளி 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 போவோமானால் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்கிற ஒரு வார்த்தை நம்மிலே நிறைவேறும். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் சில நேரங்களில் சில பாவ பழக்க வழக்கங்களை விடாமல் ரகசியமாய் யாராவது இருப்பார்களானால், ஹல்லேலூயா, அது நம்மை பாதாளத்திலே கொண்டு போய் விடும், இர்ரிவர்சிபிலிட்டியில் கொண்டு போய் விடும், அது நம்மை வேண்டாத இடத்துக்கு கொண்டு போய் விடும். கர்த்தர் நல்லவர். அவர் சொல்லும் பொழுது அந்த சொல்லை தட்டினோம் அல்லவா, அலட்சியப்படுத்தினோம் அல்லவா. இங்கே தன்னுடைய தகப்பனார் காரியங்களை சொல்லுகிறார், ஆனால் அவர்களோ தன் தகப்பனுடைய சொல்லை கேட்கவில்லை என்று தட்டினார். அன்னைக்காவது தன் தகப்பன் சொல்ல கேட்டிருந்தால், ஏண்டா இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி தன் தகப்பன் பேசும்போது அன்னைக்காவது கேட்டிருந்தால், அவர்கள் ஒருவேளை கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, ஒருவேளை அவர் சங்கரிக்காமல் தன்னுடைய தீர்மானத்தை தேவன் மாற்றிக்கொண்டிருக்கலாமே. நினிவே பட்டணத்தாரை தேவன் ரட்சித்தது போல தீர்மானங்களை மாற்றிக்கொண்டிருக்கலாமே. கர்த்தர் நல்லவர். ஒருவேளை கர்த்தர் உன்னை மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோமே. பணத்தினால நீ என்ன வரத்தை என்ன செய்யலாம், வாங்கலாம் என்று நினைக்கிறாயோ அப்படின்னு சொல்லும்போது ஐயையோன்ட்டான், என்ன வேண்டாம், ஒருவேளை கர்த்தர் உன்னை மன்னிக்கலாம். அந்த ஒருவேளைங்கிற இடத்துலையாவது என்ன செஞ்சிருக்கலாம், கோழி தன் குஞ்சுகளை காப்பாற்றுகிறது போல எருசலேமே எருசலேமே வாயை திறக்கலாமே. உன்னை எத்தனையோ முறை இருக்குதா அந்த வார்த்தை பைபிள்ல இருக்குதா? எத்தனையோ முறைன்னு இருக்குதா இல்லையா? எத்தனையோ தரம் இருக்குதா இல்லையா? வாசிங்க. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கல்லெறிகிறவர்களே, எத்தனை தரமோ அந்த வார்த்தை கொஞ்சம் நிதானித்து ஆராயப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. கொஞ்சம் முறை இல்லை, சில முறை இல்லை. அப்போ அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார்னு அர்த்தம். அவருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது எருசலேமுக்கு. தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சு அவருடைய பூமியை அவருடைய ரத்தத்தினால நிரப்பினவளேங்கிறார். என்னைக்காவது நீ எனக்கு மனசு கொடுத்தியா? அப்படி சொல்லிட்டு கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இப்பொழுதும் உனக்கு சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை நீ அறிந்திருந்தால் அது உனக்கு நலமா இருக்கணும். அப்போ கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர்றாரண்ணா. இவருடைய பொறுமை எப்படின்னு தேவன் நல்லவர் அல்லவா? இந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப கலக்கத்துக்குள்ளாக கொண்டு வந்தது. அவர் சங்கரிக்க தீர்மானமாய் இருந்தார், சித்தமாய் இருந்தார்ங்கிற ஒரு வார்த்தை. அதுக்கு பிறகு நான் வர்றேன், இந்த 4 காரியங்களை சொல்லிட்டு வரேன். நாம் நல்ல ஒரு இருதயத்தோடு புரிந்து கொள்வோம். 4வது பார்த்துட்டோமா? ஏலியன் குமாரர் பேலியாள் மக்கள் 1. 2வது வாலிபர்களுடைய பாவம் மிகுதி. 3வது சரி. அப்போ 4வதாக 23வது வசனத்தின் பின்பகுதியை பார்க்கலாம். 23rd உடைய பேக் சைடு, அதாவது பின் லேட்டர் பார்ட் ஆஃப் தி வெர்ஸ் என்ன போட்டிருக்குது பாருங்க. இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல. அது ஒரு தகப்பனுக்கு அது ரொம்ப கஷ்டம். என்னடா ஒருத்தரா 2 பேராடா இந்த ஆலயத்துக்கு வர்ற அத்தனை பேரும் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்க, அது யாருன்னு கேட்டா இது ஒரு ஆசாரியனுடைய குடும்பம். இது
ஆசாரியனுடைய குடும்பம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அன்னைக்கு செய்ததான இந்த தவறுகள் இன்னைக்கு நம்ம செய்யாமல் இருக்கலாம். ஒருவேளை சூழ்நிலைகள் வேறமா இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் அவைகளை வெளியே எடுத்து போட வேண்டும். அப்போ ஆராதனைக்கு வரக்கூடிய எல்லாருமே உங்களை குறித்து தப்பா சொல்றாங்களே அப்படின்னு அந்த தகப்பனார் சொல்றது எவ்வளவு. அப்ப அந்த பிள்ளைங்களுடைய அந்த ஆசாரியனுடைய மகன்கள் அவங்களுக்குரிய சாட்சிகள் எப்படி இருக்குது? அது கெட்டு போச்சுன்னு வரும்போது ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கைக்கு துணிஞ்சு நடந்தார்கள் என்பது தானே அர்த்தம். சாட்சி கெடுதுன்ட்டு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதை தெரிஞ்சும் கூட நீ துணிஞ்சு எண்டு வரைக்கும் போறீன்னா, ஏதோ ஒருத்தர் 2 பேரும் சொன்னா விட்டுடலாம். என்ன சொல்ல வர்றீங்க? என்னடா இது எல்லாருமே சொல்றாங்கன்னா ஏன்டா பிள்ளைகளே அப்படின்னு அந்த ஆசாரியன் என்ன நினைச்சிருப்பான்? அப்போ இந்த ஒரு காரியம் அவங்கள குறித்துதான நெகட்டிவா இருக்குது. அது நம்ம காதுல விழும்போது நமக்கு நல்லதா தோணலை. சாமுவேலை குறித்து 4 காரியங்கள் சொன்னா எப்படி இருந்துச்சு? அந்த நேரம் பார்த்து நீங்க தூங்குனீங்க. என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம் அது. அந்த 4 காரியங்களும் அவ்வளவு இனிமையா இருக்குதுப்பா. பிள்ளையாண்டா நீ இவ்வளவுக்கும் பெரியவங்க கிடையாது. இவங்களை குறித்து பேசுகிற ஒவ்வொரு காரியமும் நல்லாவா இருக்குது? நல்லா இல்லை. சரி, இன்னும் ஒன்று பார்க்கலாமா? என்னடாப்பா இது போதாதா, நிறுத்துங்க பாஸ்டர் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? சரி போகட்டும், பார்க்கலாம். வேத வசனம் தானே, நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுல தப்பு ஒன்றும் இல்லையே. 3வது அதிகாரம் 13வது வசனத்தின் முதல் பகுதி வாசித்து மகிழலாம். போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி போகுது, அது வேற விஷயம். அது சப்ஜெக்ட் இல்லை நமக்கு இன்னைக்கு. இதில் என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம்? தன்னுடைய குமாரர்கள், அந்த பசங்க தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை. அப்ப சாபத்தை வர பண்ணுகிறது யாருங்க? ஏலியா. காரணம் யாரு? ஏலி கிடையாது. அவங்க பிள்ளைங்களே அவங்க மேல என்ன செஞ்சுக்கிறாங்க? அப்போ இதை அறிந்திருந்த ஒரு நிலைமை, அது நாம் முற்றிலுமாய் தவிர்ப்போமாக. ஆமென். முற்றிலுமாய் தவிர்ப்போமாக. ஏசையா, இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா, இதை யாரையோ சுட்டி காட்டவா? சீச்சி, அப்படி அல்ல. இவைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டும்போது நம்மை தாழ்த்தி சரிப்படுத்தி இந்த சாட்சிகளுக்கு பதிலாக அந்த சாட்சிகள் வரத்தக்கதாக, ஏலியின் குமாரர்களுடைய சாட்சிக்கு பதிலாக சாமுவேலுடைய சாட்சிகள் நமக்கு விளங்கும்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதில் தானே நமக்கு சந்தோஷம். வேற என்ன சந்தோஷங்க? அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு மாத்திரமா பொருத்தம்? எனக்கு பொருத்தம். பர்சனல் லைஃப்ல, என்னுடைய லைஃப்ல தேவனே என்னுடைய. இப்போ இந்த 4 காரியங்கள் இப்படி இருக்குது, இந்த 4 காரியங்கள் அப்படி இருக்குது. ஒரே சூழ்நிலையில், ஒரே இடத்துல, ஒரே நேரத்தில். இவன் சின்ன பையன், சாமுவேல் யாரு? இத்தினூண்டு பையன். இத்தினூண்டு பையனுக்கு இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு சாட்சிகள்னா, இவன் பெரிய ஆளானா எப்படிப்பட்ட மனுஷனா மாறுவான்? இந்த 2வது ஆராதனையில் நீங்க தான் சொல்லணும். முதல் ஆராதனையில் ரொம்ப உற்சாகமா சொன்னாங்க. பெரியவனான பிறகு அப்படி கோலியாத்து மாதிரி மாறிடுவான் பாஸ்டர். கோலியாத்து மாதிரி வர்றது ஓகே தான். அவனுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? சின்ன வயசுலேருந்து டெவலப் ஆகி கனிகள் டெவலப் ஆகி பெரிய வயசாகும்போது, அல்லேலூயா, கொஞ்சம் பேர் மாத்திரம் சாட்சிகள் அல்ல, அந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரம் சாட்சிகள் அல்ல, தான் முதல் பேர்சபா வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசிதான் என்று விளங்கினதுன்னா, ஐயோப்பா, இவன் அதை விரும்பல. அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரத்தில் வரேன் அந்த சப்ஜெக்ட். ஆனால் பொதுவாக உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அப்ப நாம் எதை சின்ன வயசுலேருந்து டெவலப் பண்ணுகிறோமோ சொல்லலாமே. அல்லேலூயா. எது சிறு வயது, அதான் தாவீது சொல்றான், என் சிறு வயது தொடங்கி உம்முடைய வார்த்தைகளை நம்ப பண்ணினீர்னா. இருக்குதா? ஏதாவது கொஞ்சம் ஞாபகம் வருதா? அது கூட இல்லைன்னா அப்புறம் பரிதாபம் தான்.
என் சிறுவயது முதல் உம்முடைய சார்பில் நான் நான் விழுந்தேன் அப்படிங்கிறான். உம்முடைய சிறுவயது தொடங்கி உம்முடைய வார்த்தைகளை நான் நம்ப பண்ணினேன். நான் சின்ன வயசுலேயே அவன் தியானம் பண்ண ஒரு மனுஷனா இருக்கிறான் இல்லையா? அவர் ஈசாக்கு தியானம் பண்ண போனான்னு போக்குறோம் மாலை வேளையில். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க ருசி கண்ட பூனைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அவன் சொல்லுகிறான், உன்னுடைய காரியங்கள் வாய்க்கணும்னா நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் பார், கேளு அப்படின்ட்டு. இங்கே நடக்காது, அங்கே போகாத, இங்கே உட்காராத, அவனோட சேராத, இவனோட சேராதன்னு எழுதி வச்சுட்டான். கர்த்தர் நல்லவர். எடுத்தோன்னு சங்கீதத்தில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி அது எடுத்தோன்னே முதல் சங்கீதமே அதுதான். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, கண்டிஷனை விட்டுட்டு அந்த ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்தி எல்லாரும் மனங்குளிர எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம கண்டிஷன்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தர் செய்கிறது வாய்க்கவே மாட்டேங்குது அப்படின்னாக்க, பாஸ்டர் எவ்வளோ படித்து பார்க்குறேன், ஃபெயில் ஆகிட்டே போகிறேன். இருக்கட்டும், அவனுக்கு அது குறைவு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வேதத்தை வாசித்து தேவனை கனப்படுத்தினால் அறிவு ஞானம் ஆகிற பொக்கிஷங்கள் தேவனிடத்தில் உண்டே, அதை அவர் தருவாரே. இப்போ ஞானத்தில் குறைவுள்ளவன் தேவனிடத்தில் கேட்க கடவன்னு சொன்னாரே. ஏன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. சொன்னாரா இல்லையா? அப்போ சொன்னவர் போய் சொல்லுவாரோ? அப்போ ஒருவன் வேத வசனத்தின்படி வாழ்ந்து தியானம் பண்ணி இரவும் பகலும் கர்த்தருடைய நீதியில் ஒருத்தன் இருந்து ஞானத்தை கேட்டால் கொடுக்காமல் இருப்பாரோ? பதில் வேண்டும், கட்டாயம் கொடுப்பார். அப்போ தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுட்டா இனி அவன் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுதான் ரெமெடி. ரெமெடி இஸ் இன் த பைபிள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஒன்றும் இல்லாத ஆட்கள், ஒன்றுமே படிப்பில்லாத ஆட்கள் இந்த வேதத்தை கேட்டு கேட்டு அதில் கீழ்ப்படிஞ்சு பெரிய ஆளான எத்தனையோ பேர் இருக்காங்க. வேதம்தான் நம்மை உயர்த்தும். கர்த்தருடைய வேதம்தான் நம்மை செழிக்க பண்ணும். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கு தத்தங்கள் மாத்திரமே நம்மை பிழைக்க வைக்கும். அல்லேலூயா. அதில் இருக்குது ரகசியம். அதை வாசிக்கிறவனுக்கு அந்த ரகசியம் தெரியும், அவன் உயர்த்தப்படுவான். அதை நேசிக்கிறவர்களுக்கு நற்புத்தி உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. அதன்படி செய்கிறவர்கள் அல்லேலூயா செழித்திருப்பார்கள், சுகித்திருப்பார்கள். அரண்மனைக்குள்ளே அலங்கத்துக்குள்ளே அரண்மனைக்குள்ளே அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். ஆரோக்கியம் வேதத்தில் இருக்கிறது. இன்னைக்கு இது படித்து ஒரு தினம் படிச்சுட்டு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு தூக்கி போடுற மக்களும் உண்டு. ஆனால் இதையே நேசிக்கிற மக்களும் உண்டு. அந்த கூட்டத்தில் நாம் இருப்போமாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சரி, போகட்டும். இப்போ இவன் செய்ததான சில காரியங்களை சொல்லிட்டு நான் உங்களை அனுப்பி விடுகிறேன். கர்த்தர் நல்லவர். 4 மிஸ்டேக்ஸ் இங்கே போடப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், he was a number one greedy. These people were so greedy people. இந்த நேச்சர் நமக்கு இல்லாமல் இருப்பதாக. எஸ்ஐயா நீங்கள் உற்சாகமாக இருந்தீங்கன்னா நான் அதை தியானம் பண்ணலாம். அல்லேலூயா. எஸ்ஐயா கிரீடி பீப்புளாக இருந்தார்கள். வாசிக்கலாமே, அந்த ஒரு சின்ன வசனத்தை வாசித்துருவோமே. 13 நம்ம வாசித்தோமா? 13 வாசிக்கலாம். அந்த ஆசாரியர்கள், இப்போ இதை கொஞ்சம் பார்த்துங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துறேன். தொடர்ந்து போக முடியல, நான் நிறுத்துறேன். இதில் ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. இவங்க ஆசாரியர்கள், சரிங்களா? நம்பர் 1, ஆசாரியர்கள் ஜனங்களை நடத்துகிற விதம்னு ஒன்று போட்டிருக்குது. உங்களுக்கு இது எப்படியாவது தொடுதான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். என்னை ரொம்ப தொற்றுச்சு. அப்போ விசுவாசிகள் ஒரு பக்கம் இருக்க, என்ன கவனிக்கிறீங்களா? விசுவாசிகள்னு ஒரு கூட்டம் இருக்க, அந்த விசுவாசிகளில் ஒருவனை பிரதானமாக்கி, ஒரு கூட்டத்தை பிரதானமாக்கி, அவன் விசுவாசிகளுக்கு இந்த விசுவாசி போதிக்கத்தக்கதான கிருபைகளை தந்து, எப்படியோ எனக்கு புரியல. அப்போ இந்த ஒரு ஊழியக்காரன் இங்கேருந்து பரத்திலிருந்து வந்து தங்கத்தால் உடம்பு செஞ்சவன் கிடையாது. அந்த விசுவாசிகள் தான். நானும் விசுவாசி, நீங்களும் விசுவாசி, எல்லாரும் விசுவாசி. அந்த விசுவாசிகளுக்குள்ளே ஒரு விசேஷித்த அழைப்பையும் ஒரு போதக சமர்த்தனாக்கி, அந்த அபிஷேகமும் அந்த கிருபைகளையும் கொடுத்து போதகனாக்கி போதிக்கிற ஒரு ஊழியம் எதுக்காகன்னா,
அதை நடத்துகிற விதம் மற்றவர்களை தேவனிடத்தில் சேர்க்க பண்ணுகிற ஒரு ஊழியமாக இருப்பதற்காக. ஆமென். வேற எந்த நோக்கமும் கிடையாது. வேற எந்த நோக்கமும் இருக்கவும் கூடாது. கொஞ்சம் உற்சாகமா இருங்க. எந்த நோக்கமும் இருக்கவும் கூடாது. ஜனங்களை தேவனிடத்தில் திருப்புகிற ஒரு கரெக்டான ஊழியம், ஜனங்களை நடத்துகிற விதம். The way how a priest leads people. They are very, very responsible. ரொம்ப 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 உத்தரவாதம் பெற்றவர்கள். அதனால தான் சாத்தானுடைய எல்லா கோபமும் இவங்க மேல இருக்கும். பிசாசுகளுடைய கோபங்கள் இவங்களுக்கு விரோதமாகத்தான். எல்லா மந்திரவாதிகள், சூனியம், கீணியம், கண்ட கழுது. உண்மையாய் ஊழியம் செய்தால் இவைகளெல்லாம் நாம் சந்திப்பது சகஜம். சகஜம், புதுசு இல்லை. இதெல்லாம் அப்படி போறதுக்கு ஒன்றும் பெரிய புதிய காரியம் கிடையாது. இதெல்லாம் பழகிரும். இவங்க மேலதான் குற்றம் அங்க இருக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நேற்று ஒரு தாசர் என்னோடு பேசி கொண்டிருந்தார். அப்போ சொன்னார், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கார், ஏன் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் அட்டாக் ஆகுறாங்க, ஏன்? ஆண்டவர் சொன்ன பதில் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான் மகனே. என்னுடைய ஊழியம், உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் இவனுக்கு டார்கெட்டே. எவனும் டார்கெட் கிடையாது. ஆனால் அவனுங்களை என்ன செய்வான்னா, அவனுக்கு ஒரு 4 டெக்னிக் வச்சுருக்கிறான். 4 காரியங்களில் ஈஸியாக விளத்தல்றதுக்கு. பணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, அப்புறம் மண்ணாசை. மண்ணு, பெண்ணு, பொண்ணு, பணம். பணமோட சேர்ந்தது பொருளும் வந்துடும். அவன் அதெல்லாம் ஒரு கூட்டம். இந்த 4ல் அவன் எதில் வீக்குங்கிறத கண்டுபிடிச்சிடறான். ஆனால் நல்ல ஸ்டாண்டர்டாக சத்தியத்துக்கு என்று நிற்கக்கூடிய உண்மையான ஒரு ஊழியக்காரன் இந்த 4ல் எது வீக்குன்னு கண்டுபிடிச்சிடுறான். தப்பி தவறி இவங்க ஏதாவது ஒரு இடத்துல வீக்காக இருந்தால் அதில் லாக் பண்ணிடுறான். பார், அது ஒரு பெரிய பாதாள குழி கிடக்கிறது. இங்கே எத்தனை ஊழியக்காரர்கள் அடைபட்டிருக்கிறார்கள் பார். அவன் லாக் பண்ணி செயினில் போட்டு வச்சிருக்கிறான் சங்கிலிகளால். ஆனால் என் நாமத்திற்கு அவன் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் ஒன்று, இவர்களுடைய ஊழியம் பிரசித்தப்பட்டதாக இருக்கும். விளங்கலை? அந்த 3 காரியங்கள் 4ல் 3 பிரகாசமாக இருக்கும். 4ல் 3 ஜெயிச்சிருப்பாங்க. விளங்கலையோ? அந்த 3 தான் அவங்கள பேசும். அவங்களுடைய ஊழியத்தை வெளியில் என்ன செய்யும்? பேச ரொம்ப பாஸ்டர் டாக்டே அப்பா, மண்ணாசை இல்லை, பெண்ணாசை இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு ஆசை அங்கே 4ல் 1 மாட்டி இருக்கும். 4ல் 1 அது சீக்ரெட்டாக இருக்கும். அது வெளியில் தெரியாது. வெளியில் தெரிஞ்சது வெற்றி பெற்றதான சைடு தெரியும். தோல்வியானது அவன் பிடிச்சி வச்சிருக்கிறதுனால லாக் பண்ணி வச்சிருக்கிறான். சாகிற வரைக்கும் அதுலேருந்து விடுதலை இருக்காது. என்னன்னா போராடிட்டு இருப்பான். ஆனால் உண்மையே தேவன் வெளிப்படுத்தினார்னா அதிலிருந்து அவன் என்னைக்கு வெற்றி பெறானோ அது உண்மையான ஒரு வெற்றியின் வாழ்க்கை. சரி, அப்படி ஒருவேளை 4லையும் ஒருத்தன் வெற்றி பெற்றான்னா தொடர்ந்து கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு சிம்சோனை எவ்வளவு கண்ணு வச்சான் தெரியுமா ஐயா? நீங்கள்லாம் வேதம் தெரிஞ்சவங்க தானே. இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்சோனை குறித்து இன்னொரு முறை நீங்கள் பிரசங்கம் கேட்கணுமா? கேட்டாலும் நான் செய்ய போகிறதில்லை. அவன் மேலே எவ்வளவு கண்ணு வச்சான். தேவ ஆவி அவன் மேல் இறங்கினார் போட்டு. இவனை கொண்டு பெலிஸ்தியரை உண்டு இல்லைன்னு ஆக்க போறேன்ட்டு ஆண்டவர் சொன்னார். அவன் உடனே எந்திரிச்சிட்டான் ஐயா. ஒரு சிலருக்கு இங்கே சில மகிமையான ஊழியங்கள் உண்டு எதிர்காலத்தில். இன்னைக்கு இல்லை. உஷாராய் நீங்கள் இருக்க வேண்டும். உஷாராய் இருக்க வேண்டும். ஒரு சிலர் இருக்கிறீர்கள், அவன் என்னைக்கும் அவன் கண்ணு வைக்கிறாங்கிறதுக்கான நம்ம நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒரு ஆவிதானே, படைக்கப்பட்ட ஒரு ஆவிதானே. ஆனால் அவனுக்கு அவ்வளவு தந்திர புத்தி உண்டு. ஒன்றும் அவன் செய்ய மாட்டேங்குதுங்க அவனுக்கு. அப்ப பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. எந்த நேரத்தில் டக்குன்னு தூங்குறோமோ
ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்தில் டப்புன்னு அடிச்சுட்டு போயிடுறான். நினையாத நாளிகையில் அந்த ஆபத்தை கொண்டு வருகிறான். அத்தோடு காலி பண்ணணும்னு பார்க்குறான். இவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. தண்ணீரை கடந்தோம், தீயை கடந்தோம், மதிலை தாண்டினோம். இதுவரைக்கும் ஜெயம் கொடுத்து ஜெயத்தை தந்து நடத்துகிற நல்ல தேவன் கடைசி வரைக்கும் நம்மோட கூட இருந்து ஜெயத்தை தான் பார்க்க வைப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அல்லேலூயா, எனக்கு உண்டு. உங்களுக்கு இருக்குமானால் என்னோடு சேர்ந்து கொள்ளலாம் நீங்கள். Glory to God. I believe that my God is a victor. He is a victorious God. And nobody and nothing in this world can defeat him. He is a sovereign. Hallelujah. As long as I am under the shadow of the Almighty, I fear no evil. Though I walk through the valley of shadow of death, I fear no evil. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் ஒரு பொல்லாப்புக்கும் நான் பயப்படேன். பொல்லாப்புக்கும் பயப்படேன்னா பொல்லாப்பு வருதுன்னு அர்த்தம். பொல்லாப்பே இருக்காதுன்னு சொல்லல. ஏஹே, மரண இருளில் நான் நடந்தாலும் அப்ப மரண இருளில் பொல்லாப்பு இருக்கிறது என்ற அர்த்தம். ஐ என்கவுண்டர் த ஷேடோ ஆஃப் டெத். ஐ என்கவுண்டர் ஈவில், பட் ஸ்டில் ஐ ஃபியர் நோ ஈவில். உன் பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கருக்கு வரும் பலனை யூ ஷால் see, நீ காண்பாயினர். இதை சொன்ன தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. and he is not a liar. அவர் போய் சொல்லுகிற தேவன் அல்ல. as long as I trust him, I humble myself and trust him, I shall fear no evil. Hallelujah. அவரிடத்தில் தாழ்த்தி அவரை நம்பிக்கொண்டிருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்தில்லை. அவன் எவ்வளோ அழகாய் சொல்லிட்டு போய்த்தான் பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், தேவனே இனி உம்மை காட்டிலும் வேற யார் இடத்துல நாங்கள் போக முடியும்? வேர் கேன் ஐ கோ? பரலோகத்தில் நீர்தானே தேவன், பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. நீ யார்கிட்ட போக முடியும்? யார்கிட்ட போக முடியும்? அப்பா, யார்கிட்ட போய் சகாயம் கேட்க முடியும்? ஐ cannot go anywhere. நீங்க தான் உங்களிடத்து தான் நான் வந்து ஆகணும். ஸ்தோத்திரம். பாதாளத்தில் நான் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உமது கரம் என்னை தூக்கி எடுக்கும். I don't want to go to anybody. I want to go to you only. I want to come to you. And I ask you this. Please tell me. Please reveal to me. நம்முடைய போராட்டங்கள் மத்தியில் நாம் ஸ்ட்ரெயிட்டாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி ஸ்ட்ரெயிட்டாக முழங்கால நின்று தாழ்த்தி நீர் சொல்வதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிற ஒரு சுபாவம் இருக்கும்போது கிறிஸ்டல் கிளியராய் அழகாய் சேதமின்றி நம்மை நடத்துகிற புண்ணிய தெய்வன், நல்ல சத்திய தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நாம் செய்ய வேண்டாம். இந்த கண்டிஷன் ரொம்ப மோசமான கண்டிஷனுங்க. இந்த 4 சாட்சிகள் நல்லா இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். நம்பர் 1, he was a very greedy guy. அதாவது நடத்துகிற விதத்தை பார்த்தால் அவன் ரொம்ப அந்த என்னத்தை சொல்ல, கிரீடின்னா எல்லாம் எனக்கு 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 அப்படிங்கிற ஒரு சுபாவம். தட் இஸ் அ கிரீடி நேச்சர். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் வி ஹேவ் டு நோட் அவுட் ஆஃப் 4. 4 காரியத்தில் இது முதலாவது காரியம் நாம் நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். என்ன சொல்லுவான்? நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கதையை நீங்கள் கேட்டது தான், ஆனால் கர்த்தரை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. அப்போது எவனாவது ஆராதிக்கிறதுக்கு ஒரு நல்ல பலி, செம்மையாக ஒரு ஆடை கொண்டு வந்தாலோ, மாடை கொண்டு வந்தாலோ, இறைச்சியை கொண்டு வந்தாலோ, அவனுக்குன்னு சில பேரை எம்ப்ளாய் பண்ணி வச்சிருக்கிறான். அவனுடைய அசிஸ்டன்ஸை உடனே அனுப்பிடுறான். பாடுறா, டே அது வெயிட் பார்ட்டி. சில காரியங்கள் சொல்லுவேன், கொஞ்சம் தப்பாக எடுக்கக்கூடாது, சொல்லுவேன். வெயிட் பார்ட்டி வருதுரா. இவன் இந்த 3 கூர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளஷ் ஹுக்கு, அதோட வருவானுங்க. இந்த ஆளுங்க வந்தாலே அந்த பலி செலுத்துறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, வந்துட்டாண்டா 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 சண்டாள பைய அப்படிங்கிற மாதிரி திட்டிக்குவானுங்க. நேராக சக்குன்னு ஒரு குத்துவான் பாருங்க மீட்டில். அது ஒரு சுருட்டு, அப்படி சுருட்டி சக்குன்னு குத்திட்டு அப்படி எடுத்துட்டு நேர ஆசாரியனுடைய பிள்ளைகள்கிட்ட போகும். முதலாவது எனக்கு கொண்டு வாமா. இந்த பலி யாருக்குரியது? கர்த்தருக்குரிய பலி.
முதலாவது பலி யாருக்கு செலுத்தணும்? எது எது சாப்பிடலாம்? வேவ் ஆஃபரிங் சாப்பிடலான்னு ஆண்டவர் சொன்னார். வேவ் ஆஃபரிங் சாப்பிடலாம். அப்போ சாப்பிடலான்ட்டு பலி செலுத்தி இவைகள் சாப்பிடலான்னு ஆசாரியனுக்குரியது. அவனும் அவனுடைய குமாரர்களும் சாப்பிடலான்னு சொன்னதை சாப்பிட்டுட்டு திருப்தியா இருக்க வேண்டியதானே. இவங்களை குறித்து சில வார்த்தைகள் வருது பாருங்க, நான் அதை ரெஃபர் பண்றேன் உங்களுக்கு. நல்ல வார்த்தைகளா தீர்க்கதரிசிகள் சொல்லல, பெஸ்ட்டை எடுத்துட்டு கொண்டு போறான்டா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல, நம்ம சம்பளத்துல ஒரு தசம பாகம் கர்த்தருக்குரியது, விளைந்த பலன் இல்லை முதற் பலன் அவருக்குரியது. பிள்ளைகள் பிறக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு உரியது. இப்படி கர்த்தர் எல்லாம் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பிள்ளை என்னுடையது. ஆடு மாடா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மனுஷர்களா இருந்தாலும் இது முதற் ஃபர்ஸ்ட் யாருது? கர்த்தருதுன்னா இவன் ஃபர்ஸ்ட் எந்துங்கிறான். அதனாலதான் பேலியாளின் மக்கள்னு பேரு. இந்த ஆட்டிடியூட், ஒருவேளை இன்னைக்கு கறி இறைச்சியை கொண்டு வந்து நம்ம அப்படி செய்யாமல் இருந்தாலும் அந்த ஆட்டிடியூட் இருக்கு பார்த்தீங்களா, தட் மேட்டர்ஸ். அதுதான் நம்மளை விழத்தள்ளும். we have to learn lessons. சாகிற வரைக்கும் நம்ம பாடங்கள் கற்றுக்கொண்டு தான் போகணும். Amen. We are not masters of the Bible, but we are students of the Bible always. Hallelujah. Glory to God. அப்போ எனக்கு கொண்டு வாடாம்பா, கொண்டு வாடான்னு சொல்லிட்டோம், எடுத்துட்டு போ. இந்த ஈட்டியோட வந்தாலே ரெடியா இருப்பானுங்க. கிரீடி நேச்சர். இவங்களை குறித்து 2-3 வார்த்தைகள் பாருங்க. ரோமர் 16-18 இன்ட்ரெஸ்டிங் வேர்ட்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரோமன்ஸ் சாப்டர் 16-18 பவுலடிகள் ரொம்ப அழகாய் பேசுகிறார்கள் இப்படிப்பட்டவர்களை குறித்து. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனப்பினாலும் இச்சகம் பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ பவுல் கரெக்டா சொல்றாரு, இப்படிப்பட்டவர்கள். அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யலன்ட்டான். ஊழியம் செய்யல. ஸோ இந்த விஷயத்துல நம்ம கரெக்டா இருந்து நம்ம யாருக்கு ஊழியம் செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யணும். ஆமேன், ஆமேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சுபாவங்கள் நமக்கு வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அன்னைக்கு மாதிரி நான் சொன்னது போல கொப்பரையை தூக்கி இதை தூக்கி அதை ஃப்ளஷ் எல்லாம் அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. நான் ஒரு வேடிக்கையாக காலையில் ஒன்று சொன்னேன், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் கேளுங்களேன், நீங்கள் இந்த கேட்டுக்கு பின்னால் அந்த கேட் இருக்குது, ரோட்டில் வரும்போதே அல்லது நடுவுலையே நான் ஒரு ஆளை நிப்பாட்டி, நல்ல வெயிட்டான பார்ட்டியை நிப்பாட்டி ஒவ்வொருத்தரையாக நிறுத்தி, பையில் என்ன இருக்குது எடு, கவர் வச்சுருக்கியா, எவ்வளோ ரூபா இருக்குது எடு, எங்கள் ஐயாவுக்கு வேணும்னு லபக்குன்னு தூக்கிட்டு வந்து மிச்சத்தை அதில் போடு அப்படின்னு நான் ஒருத்தனை நிறுத்தினேன்னா எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. ஐயோ, இது நடக்குமா? முதல்ல இது சொல்லி காட்டணுமா? அடுத்த கேள்வி. அது போல தானே நடந்தது. நீங்க என்னோட இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. அது மாதிரி தானே நடந்தது. ஃப்ளஷை கொண்டு வந்து விட்டு கர்த்தருக்கென்று பலியிட செலுத்தன்னு ஒருத்தன் ஈட்டியோட வர்றான். அது ஒருத்தனுக்கு தூக்கி கவரெல்லாம் தூக்கு தூக்கு தூக்குன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டா என்ன நோட்டு இருக்கு, 20 ரூபா நோட்டு இருந்தா பா 500 ரூபா நோட்டு, நல்ல வேலை 2000 ரூபா நோட்டு இல்லை இப்போ, 500 ரூபா நோட்டு, அதுவும் 1-2 இல்லை கட்டா இருக்கு, இப்படி வா அப்படின்னெல்லாம் கலாட்டா பண்ணா சர்வவல்ல தேவன் அதை ஏற்றுக்கொள்வாரோ? சும்மா வேடிக்கையா சொல்றேன், இது நடக்காது, ஆனா சொல்றேன். அது போலதான் நடந்தது. அப்ப அந்த ஜனங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறுத்து போக மாட்டாங்களா? அப்போ அந்த நாட்கள்ல பலி செலுத்துகிறது அவ்வளவு ஒரு அந்த காணிக்கை அந்த நாட்கள்ல பயங்கரமா வெறுப்பா போச்சுன்னு சொல்லி போட்டிருக்குது பாருங்க. எங்க போட்டிருக்குது? ஒரு இடத்துல வருமே, ஹல்லேலூயா, 17 வருது பாருங்க. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள்னா, நீ வெறுப்பாய் எண்ண வச்சது யார்? இவன் தானே.
காணிக்கைகள் கர்த்தருக்கு. அது கர்த்தர் நல்லவர், அது அவர் தொடுகிறார். அதை போய் வெறுப்பேத்துனா அதுல என்ன ஊழியம் செய்யறதுன்னு நான் கேட்கிறேன். அதுவும் ஆசாரியனுடைய பிள்ளைகள் இப்படி இருந்தாங்கன்னா அதுதான் இப்போ ஒரு இடத்துல சொல்றேன், அது நான் சொல்றேன், ரொம்ப பயங்கரமா இருக்கும், கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா வாங்க. ஆக இப்படிப்பட்ட கிரீடி நேச்சர் உள்ள எனக்கு 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 எனக்குங்கிற நேச்சர் நம்மை விட்டு பிரிந்து போகட்டும், அகன்று போகட்டும். உங்களுக்குள்ள இருக்கு, அவனுக்குள்ள இருக்குன்னு நான் சொல்லல. ஐயையோ, அதல்ல, நமக்குள் வராதபடிக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அப்போ நம்மளை தாழ்த்த வேண்டியது அவசியமாக இருக்குது. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக அதே இதில் ஏசாயா 56, அதே பாயிண்டில் ஏசாயா 56:11. அப்போது பவுலடிகள் ஒரு மாதிரி சொன்னார் இல்லையா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லைன்னு சொன்னார். இப்போ ஏசாயா என்ன சொல்லுகிறார்னு கொஞ்சம் கவனமாக கேளுங்க, மனசை தேத்திக்குங்க. நீங்க சரியா வாசிக்கல, அதான் மனசை தேத்திக்கங்கன்னு. பவுலடிகள் பரவாயில்ல, இவன் திட்டுறான், பயங்கரமா திட்டுறான். என்ன திட்டுறான்? திருப்தி அடையாமல் இருக்கும் பெரு வைத்து நாய்கள். இந்த வார்த்தை யார்கிட்ட வரலையே, லைட்டா வாசித்துட்டு விட்டீங்களே. இப்ப நான் ஸ்ட்ராங்கா அதை வாசிக்கும் போது தான் தெரியுதோ. அப்போ இவனுங்களுக்கு என்ன இல்லை, அதாவது இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு ஊழியம் செய்யல அதுன்னு பவுல் சொல்லிட்டு நைஸா போயிட்டாரு. ஏசாயா விடலை, அவனுக்கு கொஞ்சம் கோபம் அதிகம் போல இருக்குது. தீர்க்கதரிசி அல்லவா, இவனும் தீர்க்கதரிசி தான், இல்லைன்னு சொல்ல. அவன் சொல்றான், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். நான் இந்த நாய்களுக்கு கொஞ்சம் திருப்தி இருக்காதோ, அது எவ்வளோ போட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்குல்ல, வெள்ளு வெள்ளுன்னு கத்திக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். அதாவது ஏசாயா சொல்றான், வயிறு பெருசா இருக்கணும், ஏன்னா உள்ள போட்டா திருப்தியே. அதாவது ஆவிக்குரிய லைன்ல சொல்றார், பிசிக்கலா இல்ல. அப்போ இவனுங்களுக்கு ஒருபோதும் திருப்தி இருக்காது. இவங்களை விட்டு வைக்கலாமா? ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க வரக்கூடிய மக்கள்கிட்ட இவனுக்கு இதை செய்யறானுங்கன்னா தேவன் பார்த்து எவ்வளவு நாளைக்கு இதை விட்டு சத்திய தேவன் பார்த்து கொண்டிருப்பார். பதில் சொல்லுங்க, விடுவாரா? இப்படி ட்ரீட்மெண்ட் செஞ்சாதான் பதில் வருதுவா? விடமாட்டார். அதனால் அவர்களை சங்கரிக்க சித்தம் கொண்டார். பயங்கரமாயிடுச்சு. சில காரியங்கள் நம்ம அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. இது ஒருவேளை அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் இன்னைக்கு நடக்காவிட்டாலும் நம்முடைய ஜீவியத்தில் இப்படிப்பட்டதான காரியங்கள் வராதபடிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும், உஷாராக இருப்போமாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்போ அவன் சொல்றான், அப்போ எங்க 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 அது திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்து அறிவு இல்லாத மேய்ப்பர்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே அப்போ ஒரு பகுத்தறிவு நமக்கு அவசியப்படுதே, கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் தேவைப்படுதே. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிட்டு உட்காராதபடிக்கு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் தேவைப்படுதே, டிசர்னிங் தேவைப்படுதே. ஆவிகளை பகுத்தறியும் வரம் என்று ஒன்று உண்டே, ஒன்று உண்டே. அப்ப அது எவ்வளவு முக்கியமான ஒரு வரம். காரியங்களை ஞானம், தானியேலை குறித்து ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கும் போது காலங்களையும் நேரங்களையும் அறியக்கூடிய ஞானம் அவனுக்குள் இருந்திருக்குதே. எதிலையும் சிக்கிக்கொள்ளாத ஒரு அனுபவம், காலங்களையும் நேரங்களையும் நிதானப்படுத்தி அவன் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை, ஆவிகளை பகுத்தறியக்கூடிய தன்மை, பகுத்தறிவு, இன்ன கர்த்தருடைய நன்மையும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறியக்கூடிய பகுத்தறிவு நமக்கு இருக்குமானால் அது ஒரு போதகனுக்கு கட்டாயம் இருக்கணும், விசுவாசிகளுக்கு கட்டாயம் இருக்கணும். போதகனுக்கு இருந்தால் விசுவாசிகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பான். அப்ப இவன் சொல்றது என்ன? தப்பித்துக் கொள்ளலாம், ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. எல்லா உபதேசங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமே.
எதுல எது நல்லது, எது தேவனிடத்திலிருந்து வந்தது, எது தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்பதை எளிதாய் கண்டுகொள்ளத்தக்கதாக தேவாவியின் சகாயம் நமக்கு கிடைக்குமே. தேவ ஆவியானவருடைய சகாயம் இல்லாவிட்டால் தடுமாறிடுவோம் இந்த உலகத்துல. அங்கதான் வீழ்ச்சியே ஆரம்பிக்குது. கர்த்தர் நல்லவர். எவ்வளவு பிரபலமான ஊழியக்காரர்கள் தெரியாத இடத்துல காலை வச்சு எப்படியோ உபதேசத்தில் விகற்பமாய் அட்ரஸ் இல்லாமல் போனவர்கள் எத்தனை பேர் உண்டு, எத்தனை பேர் உண்டு. இவைகளை குறித்து பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, தேவையும் இல்லை. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர்ங்கிறார். ஆசாரியன்னா நான் மாத்திரம்தான் நினைக்கிறீங்களா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக ஆக்கி இருக்கிறார். எல்லாரையும் ஆக்கி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்ம எல்லாரும் இந்த பகுத்தறிவுள்ள மேய்ப்பர்களைப் போலத்தானே நாம் இருக்க வேண்டி இருக்கிறது. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் தன் தன் மூளையில் இருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு தான் எல்லாம் எது ஆனர். ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய சொந்த ஆனருக்காக புகழ்ச்சிக்காக பேசி கொண்டிருக்கிறான். அதுதான் கர்த்தர் சொல்றது. கர்த்தரை குறித்து பேசுறதும் ஜனங்களை கர்த்தர் பக்கமா நடத்துறதும் நடத்த வேண்டிய விதம் அது இல்ல. எனக்கு கொண்டான்னு நம்ம புகழும் நம்ம ஊழியமும் நம்ம இதையும் டவரையும் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தோம்னா ஒரு காலம் கிறிஸ்துவுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யணும், அவ்வளவுதான். கர்த்தர் நல்லவர். நம்மளை காரியங்களை குறித்து பேசாதபடி நாம் சிறுகவும் அவர் பெருகவும். அவருடைய உயர்த்தினா அவர் வசனத்தை உயர்த்துங்க, உயர்த்தினா அவருடைய மகிமையை உயர்த்துங்க, உயர்த்தினா அவருடைய பாடுகளை உயர்த்துங்க, உயர்த்தினா அவருடைய வல்லமையை உயர்த்துங்க, உயர்த்தினா அவருடைய உயிர்த்தெழுதலை உயர்த்துங்க. அப்போஸ்தலர்கள் எங்கும் போய் அவர் உயிர்த்தெழுதலை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். போட்டு உயர்த்தினல் மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டு, சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொன்னானே. இதைத்தான் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது, கற்றுக்கொண்ட பாடம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அதை வாசித்துட்டோம். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 13, 14 ஐ திங்க் நம்ம வாசித்தோம் நினைக்கிறேன். இன்னும் 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டாம். 13, 14 வாசித்துட்டோமா? 14 வாசிங்க. அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதெல்லாம் ஆசாரியர்கள் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவில் வருகிற இஸ்ரவேலருக்கள், அப்போ இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்தான்னா அவனை புகழ் பாட அவனுக்கு இவங்க ஆயத்தமாய் வர்றானுங்கன்னு அர்த்தம். வர்றவன் அடுத்த வாரம் உங்கள் கவரெல்லாம் நீட்டுன்னு சொல்லி ஒரு இதை காட்டிட்டேன். நான் அடுத்த வாரம் ஒரு கவரில் பெருசாக இப்படி, ஒரு கவரில் இப்படின்னு ஆயத்தமாக என்ன செய்வேன், இங்கே கேட்டு போகிறான், அந்த கவர் அங்கே கையில் கொடுத்துரு. அவன் ஜனங்களை திருடுற ஒரு காரியம். They robbed the offerers. Not only offering, they robbed the offerers. இது ரொம்ப மோசமான காரியம். இது ரொம்ப மோசமான காரியம். கர்த்தருடைய காணிக்கையை டிவைட் பண்ணி இது இவருக்கு அது அவருக்கு அப்படின்னா, am I not robbing the people? திருடலையா ஜனங்களை? இதுக்கு தாங்க அங்கே அர்த்தம் வரும். This is the grave mistake that they have done. போகட்டும் போகட்டும் போகட்டும். இனி 3வதாக 16வது வசனம் வாசிட்டோமா? 16, 17 வாசிக்கலாம். 3வதாக கரெக்டு. கொழுப்பு ஆக்சுவலாக தகனிச்சிடணும். அது ஆண்டவருக்கு. கொழுப்பை போய் எடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இவன் என்ன சொல்ல, ஆசாரியர்கள் அந்த எப்படியோ அங்கே வேலை செய்கிறவங்க சொல்லியிருக்காங்க, கொழுப்பு கர்த்தருடையதப்பா, தகனிச்ச பிறகு மிச்சம் மீதி இருந்தால் நீ எடுத்துக்கோங்கிறாங்க. சரி, ஏதோ இவன் கிரீடி ஃபெலோ, அவனுக்கு கொடுத்ததால அமைதியாக போயிடுவான். அவன் அப்படி சொல்லும்போது பிற்பாடு உன் மனதில் விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும், அவன் இந்த அப்படி அல்லன்னு சொன்னாலே பிரச்சனை. வேதத்தில் அப்படி அல்லன்னு சொன்னதெல்லாம் மாட்டி முழிக்குது. நீ உனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்குது, நீ விசுவாசிக்கல,
நீ ரொம்ப பணக்காரனா இருந்துட்டு கர்த்தருடைய காரியத்துல ஏழைகளுக்கு கொடுக்காம கர்த்தரை நிராகரித்து போட்டதுனால உன் வீட்டு வாசல்ல இருக்கிற நாய்கள் வந்து அந்த பிச்சைக்காரனுடைய புண்ணெல்லாம் நக்கிச்சு, உனக்கு அக்கறையே கிடையாது, இரக்கமே கிடையாது, நீங்க வந்து நிக்கிற இப்போ அப்படின்னு சொன்ன பிறகு அவன் என்ன சொல்றான், பூமியில எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அப்படி அல்லங்கிறான். அந்த இடத்துல மரித்தோரிலிருந்து ஒருத்தன் எழும்பி போனா ஒருவேளை என்ன செய்வார்கள், ஆஹா மனம் திரும்பார்கள். அவன் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்படி அல்ல இருக்கும். இந்த அப்படி அல்லன்னு சொன்ன இன்னொரு ஆள் யார் தெரியுமா? லோத்து. ஏசையா, ஆர் யூ ஏபிள் டு கனெக்ட் இட்? போப்பா சீக்கிரம், பின்னால திரும்பி பார்க்காம ஓடுப்பா, ஜீவன் தப்ப போயிடுன்னா. இவன் ஒன்று சாட்சி ஒரு சாக்கு போக்கு சொல்றான், எனக்கு இங்க வலிக்குதுங்கிறான், அதுங்கிறான், என்னால முடியாதுங்கிறான், அதாங்க என்னத்தான் சொல்ல. அப்படி அல்ல, மலைக்கு போக மாட்டேன், ஒரு சமபூமிக்கு போ. இந்த அப்படி அல்லன்னு சொன்னாலே ஆண்டவர்கிட்ட அதுல நம்முடைய வீழ்ச்சி இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நமக்கு இன்னொருத்தன் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே என்ன செய்யலாம், ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். இவன் என்ன இங்க சொல்லி இருக்கிறான், அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டா. தௌர்ஜன்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. கன்னடாவிலும் அதே வார்த்தை, தெலுங்குலையும் அதே வார்த்தை. ஆனா தமிழ்ல அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேற. திமிருத்தனம்னு அர்த்தம். சாரி, வேற வழி இல்லை. கன்னடால கன்னட மொழியில தௌர்ஜன்யம்பாங்க, தெலுங்குல தௌர்ஜன்யம். தௌர்ஜன்யம்னா முரட்டுத்தனத்தோட திமிரா வர்றான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் தௌர்ஜன்யம். இவன் பேசுறது ஆஹா கொடு இல்லாவிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ஒரு திமிருத்தனமான ஒரு ஆணவத்தில். இப்பொழுதே நான் எடுத்துக்கொள்வேன். இப்படி பண்ணா காணிக்கைக்கு சரி, காணிக்கை இப்படி செலுத்தி விட்டுட்டு நீங்க ஆலயத்துக்குள்ள வர்றவன் ஒழுங்கா ஆராதிப்பானா? எதுக்குமே நீங்க பேச மாட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒரு கலாட்டா நடக்குது வெளியில. அவன் உள்ள வந்து தேவனேன்னு எப்படி ஆராதிக்க முடியும்? அவன் மனசெல்லாம் புண்பட்டு, இவன் புண்படும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அவர் பயங்கர கோபம் ஆயிடுறாரு. என் பிள்ளைகள் என் ஜனத்தை ஆராதிக்க விடாம பண்றான் பாருங்க, நடத்துற விதத்தை பார் அப்படின்னு. நான் இதை எடுக்கணும்ட்டு இல்லை, நான் பல முறை இன்னைக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேசிட்டு செகண்ட் சர்வீஸ் வேற ஏதாவது பேசலாமான்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். கண்டினியூ. ஹல்லேலூயா. அப்போ காணிக்கை அற்பமாய் எண்ணினார்கள், விசனம் ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த ஜனங்கள் எவ்வளவு விசனமானார்கள். இப்போ ஒரு அதுக்குன்னு ஒரு வசனம் உண்டு, ஏசாயா 7:13. ஐசாயா சாப்டர் 7 வெர்ஸ் நம்பர் 13 எடுத்து பார்ப்பீங்களா? அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோன்னு ஒரு வார்த்தை வருது. நல்லதல்ல. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நல்ல வார்த்தை இல்லை. 7:13 அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப மனுஷனை விசனப்படுத்தியாச்சா, கொப்பரை கிப்பரை எல்லாம் கொண்டு வந்து குத்தி, அதுக்கு உடனே இவங்க மனுஷங்க உன்னை உள்ள வரக்கூடிய ஆட்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு எப்படி ஆராதிப்பாங்க? ரொம்ப கஷ்டம், அழுகையோட சில நேரங்கள் ஆராதிப்பான். ஆண்டவரே, நான் சேர்த்து வச்சு எல்லாம் ஒரு நல்ல மாடையோ ஆடையோ உங்களுக்காகத்தானே நான் தெரிந்து கொண்டு, அதுல ஒரு ஊன் இல்லாம குருடு, எதாவது சொல்லுவீங்களே பார்க்குறேன், குருடு இல்லாம ஒரு பிழை இல்லாம அப்படிப்பட்ட ஒரு செலக்ட் பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்கிறீங்க நீங்க. நான் இருக்கிறதுலே தொழுவத்துல பெஸ்டா என்ன செஞ்சிருக்கிறேன், கொழு கொழுன்னு இருக்கிறத கொண்டு வந்தா இவன் கொழு கொழுன்னு இருக்கானே, ஆண்டவரே என்னத்தை பண்ணனா எசையா என்னையா அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்படும் போது என் தேவன் வேதனைப்பட ஆரம்பிக்கிறார். நான் பார்த்தேன் நடக்கிறதெல்லாம் பார்த்தேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தாவீதின் வம்சத்தார். இவங்க யாரும் வேற அந்நிய புத்திரர்கள் அல்ல, தாவீதின் வம்சத்தார், தேவனுடைய பிள்ளைகள், ஆசாரியர்கள் செய்கிற பொல்லாப்பு. மனுஷனை நீங்க விசனப்படுத்துறது பத்தாதுன்ட்டு ஆண்டவரையும் விசனப்படுத்துகிறீர்களோ, கடும் கோபம். they wearied God. துணிச்சலாய் என் தேவனுடைய இருதயத்தை அவர்கள் விசனப்படுத்தி போட்டார்கள். நம்மில் இது வராதிருக்கும்படிக்கு நாம் சரி பண்ணி கொண்டு கர்த்தர் சமூகத்தில் இரக்கத்துக்காய் கெஞ்சுவோமாக. அல்லேலூயா.
எந்தெந்த விஷயங்களில் மனுஷர்களை விசனப்படுத்தி தேவனை விசனப்படுத்துகிறோமோ, இதெல்லாம் ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன். நீ அதை செய்த, நான் அதை செய்தேன்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த டாப்பிக்கில் இப்படியெல்லாம் வேதத்தில் இருக்கிறதை நான் சொன்னேன். இல்லாதது ஒன்று கனெக்ட் பண்ணி கட்டுக்கதையாக்கி நான் ஒன்று சொல்லலை. ஆகவே நல்ல இருதயத்தோடு நாம் அதை புரிந்து கொள்வோமாக. கடைசியாக வேண்டாத ஒரு காரியத்தை செய்தார்கள். அதை நான் 22வது வசனத்தில் இருக்குது, நான் சொல்ல மாட்டேன், அதை விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த வேண்டாம் அந்த வாசல் வேண்டாம், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அந்த வாசலில் வரக்கூடிய ஸ்திரீகளோடு தகாத காரியங்களை அவர்கள் செய்ததாக ரெக்கார்டாக இருக்கிறது. இந்த ஒரு குற்றத்தையும் செய்யத்தக்கதான ஒரு துணிச்சல் இவர்களுக்கு வருமானால் சர்வ வல்லவர் பார்த்து விட்டு வைப்பாரோ. ஆனால் ஒரு சென்சிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன், நீங்க தப்பா எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். அது ஒரு கஷ்டமான ஒரு வசனமாக இருக்கும். எரேமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்குது அது, அந்த வார்த்தை. கேட்குறீங்களா? அவர்கள் கொளுத்த குதிரைகளைப் போல் காலமே எழும்பி அவனவன் தன் தன் அயலானுடைய பெண்ஜாதியின் பின்னாலே கணைகிறான். கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இதை என் தேவன் எவ்வளவு விசனம் பட்டு இதை எழுத சொல்லியிருப்பார்னு நீங்க கொஞ்சம் நிதானிங்க. அப்ப அவங்களுக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறது நிமித்தம் தானே கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். இப்படி இது நடக்கிறது என்னங்கிறத அவர் எழுதி வச்சிருக்கிறார். அவனுக்கென்று குடும்பங்கள் உண்டு. இதில் தான் நான் சொல்லி முடிக்கிறேன். Anything that is well within the circle will not lead to devastation. If you cross the circle, அது பணமாசையாக இருக்கலாம், பெண்ணாசையாக இருக்கலாம், பொருளாசையாக இருக்கலாம், மண்ணாசையாக இருக்கலாம், மண்ணாங்கட்டி ஆசையாக கூட இருக்கலாம். அதை பற்றி கவலையே கிடையாது. இஃப் யூ கிராஸ் தட் சர்க்கிள் லிமிட்ஸ், இஃப் யூ கிராஸ் இட், இட் லீட்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன். சாப்பாடு கூட இருக்கலாம். கிளட்டனி என்று பெயர். தொண்டையில் கத்தி வைக்க சொல்றாருல, கரெக்ட். அதுக்கும் ஒரு கண்ட்ரோல தேவன் வச்சிருக்கிறார். இஃப் யூ கிராஸ் தட் கண்ட்ரோல், இட் லீட்ஸ் டு டேஞ்சர்ஸ், டெவாஸ்டேஷன்ஸ். எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? பணம் கொடுக்கலையா உங்களுக்கு எனக்கும்? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். பணம் கொடுக்கலையா? அனுதின தேவைகளுக்கு கர்த்தர் தரலையா? அதே மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு குடும்பத்தை நமக்கு தேவன் செட் பண்ணலையா? செட் பண்ணி இருக்கிறார். அதுபோல ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் கர்த்தர் கொடுத்து ஒரு வீடு வாங்கி அப்படி அந்த ஒரு ஆசீர்வாதம் தரலையா? தந்தால் ஸ்தோத்திரம், தராட்டினால் வாடகை வீடாவது கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. சரி, சில பொருள்கள் கர்த்தர் நமக்கு தரவில்லையா? இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, தகுந்த விதத்தில் இந்த பூமியில ஜீவனம் பண்ணும்படிக்கு. If you agree, there is a proper way of living in this world, not to cross the limits. Don't come out of the circle. அந்த வட்டத்தை விட்டு வெளியில வராதபடிக்கு. சாப்பாட்டிலையும் நமக்கு ஒரு தேவன் கண்ட்ரோல் தரலையா? அதுலயும் ஒரு உபவாசம்ங்கிறாரே. ஏன் இந்த உபவாசத்தை கொண்டு வந்தார்? காரணம் என்ன? நீ உபவாசம் பண்ணாவிட்டால் உன்னை மாம்சம் தலை தூக்கி நடக்கும், நீ என்னை விட்டு வெளியில போயிடுவ. உன்னை செக் பண்ண, ஆவிக்குரிய மனுஷனை டெவலப் பண்ணணும்னா மாம்சத்துக்குரிய சரீரத்துக்குரிய மனுஷனை கொஞ்சம் தட்டத்தானே வேணும். See, in everything there is a control. அட என்னங்க, நான் அன்னைக்கு ஒரு பிசிபி பார்த்தேன். அது அந்த ஒரு ப்ரோக்ராம், இந்த கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் எழுதுறாங்களே, ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். அந்த ப்ரோக்ராம் எழுதுறாங்களே, அதில் ஒரு காரியம் உண்டுங்க, பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒன்று உண்டுங்க. அந்த சில காம்பனன்ட்ஸ் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இருக்குதுங்க. ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களா இருந்தால் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த போர்டில் சில காம்பனன்ட்ஸ் மெயின், அதுதான் எல்லாத்தையும் ஃபங்க்ஷன்ஸையும், ரூட்ஸு,
பஸ் கனெக்ஷன்ஸ் மூலமாக போகிற அவ்வளோத்தையும் ரூட்லேயும் அவர் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கும். பேரண்டல் கண்ட்ரோல்னு அதுக்கு பேர். நான் கொஞ்சம் பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். அந்த லிமிட்ஸ் தாண்டி நம்ம வெளியில் வந்துட்டோம்னா நம்மை பாவத்துக்குள்ளே தள்ளிடுறோம். எனிதிங், நிலம் எடுத்துக்குங்க. நம்ம கொடுத்தது எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்கிறோம். அந்த நிலத்தை நிலங்கிறது ஒரு காரியத்தை வெளியில் வர 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 இனி அதுவே அப்சஸ்டாக இருக்கும். நம்ம மனசு அப்படியே இன்னும் 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 இன்னொன்று போகும். அதுபோல் பணம், அதுபோல் எல்லாம் XYZ, நான் வெளியில் சொல்ல மாட்டேன். அதுபோல் சாப்பாடும் அப்படிதான். எல்லாமே ஒரு நாளும் திருப்தி வர்றதில்லை. இஃப் யூ கிராஸ் தட் லிமிட் யூ வில் நெவர் பி சாட்டிஸ்ஃபைட் இன் லைஃப். பவர் மாங்கரிங்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? ஒரு வார்த்தை. அதிகாரத்தையும் வல்லமை, அதிகாரத்தை கைப்பிடிக்க வேண்டும் என்கிறதான ஆணவத்தின் அதிகாரத்தை கைப்பிடிக்கிறதின் இச்சையில் திருப்தி அடையாத மக்கள். அவங்க கையில் பவர் போச்சுன்னா என்ன பண்ணுவான்னு தெரியல, போன அடுத்த நாளே கையெழுத்து வேற மாதிரி போடுவான். அது எங்கேயாவது போய் பெரிய டிஸ்ட்ரக்ஷன்ல முடியும். அதிகாரத்தை கையில வந்துட்டா அவன் என்ன பண்றான்னே தெரியாது. ஒரு சில மக்களுக்கு கைகளில் இது ஒன்று மாத்திரம் கொடுத்துடவே கூடாது. சட்னி ஆக்கிடுவான், மற்றவன் டயரெல்லாம் பஞ்சர் ஆகிடும். அது அந்த அளவுக்கு கொடுமை. இதுவும் கிராஸ் பண்ணதான். உனக்கு அதிகாரம் இருக்குதுங்கிறதுனால கிராஸ் பண்ணிட்டு நீ வெளியில் வந்தீங்கன்னா 4 பேர் செத்தே போவான். அதுக்குள்ளால நீதின்னு ஒன்று இருக்கல்லவா ஏசையா, அந்த நீதியின் படி நம்ம அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்த சொல்லியிருக்கிறார், துஷ்பிரயோஜனப்படுத்த சொல்லவில்லையே. அல்லேலூயா. இதுதான் எகிப்தியர்களுக்கு தேவன் தம்முடைய ஜனத்தை விற்று போட்ட பிறகு அவன் என்ன வேணா செய்யலான்னு சொல்லி உடைச்சி, இதை பாரு இடிப்பேன் உடைப்பேன்னு சொல்லி அவன் வந்து சித்திரவதை பண்ண பிறகு தேவன் எகிப்தியர்கள் மேலே பாஞ்சார். அதுபோல பாபிலோனியன், என் ஜனத்தை நான் அவர்கள் திருந்துறதுக்காக நான் உன் கையில் ஒப்பு கொடுத்தா நீ என்னடான்னா அவனை ஒரு பானையை உடைக்கிற மாதிரி என்ன செஞ்சுட்ட, உடைச்சி தள்ளிட்டே, அப்போ நான் உன்னை விடுவேனான்ட்டு அங்கே பாஞ்சிட்டார். அதிகாரம் தேவனுடையது. எது எடுத்தாலும் சரிங்க, அந்த லிமிட்டை நம்ம கிராஸ் பண்ணால் பெரிய ஆபத்தில் நம்ம மாறி விடுகிறோம். ஆகவே இந்த ஜனங்கள் செய்தது, இன்னும் ஒரு காரியத்தை சொல்லணும். இப்போ 22 வாசிங்க. போதும் போதும் போதும், இதுதான் நமக்கு சப்ஜெக்ட். இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிங்க ஒரு தரம். அது ஒன்று மாத்திரம். ஏலி போதும் போதும், அவனுங்கிறதுலாம் வேண்டாம், அப்புறம் போதுன்ட்டான்ல. கிழவனா இருக்கிறதே ஒரு பெரிய எல்லாம் அவுட்டு டவுனு, உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே எல்லாம் டவுன். அது வேற இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு, மிகுந்த கிழவனாக இருந்தான்னா அவன் உட்காந்துட்டான்னு அர்த்தம். உட்கார்ந்த பிறகு ஐயா 1 மாசமா என்ன செய்யலை, எந்திரிக்கலைங்கிற ஒரு சூழ்நிலை. என் தேவன் பாருங்க வசனத்தில் எப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருன்னு ஆச்சரியமா தோணலையா? நம்மளை அந்த என்னது எதையாவது விட்டுருவோம், அழகாக எழுதியிருக்கிறார். மிகுந்த கிழவனாக இருந்தான். அப்போ அந்த மிகுந்த கிழவன் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்க பிள்ளைங்க கையில் ஊழியத்தை ஒப்பு கொடுத்துட்டு அவர் சூப்பர்வைஸ் கூட பண்ணுறதுக்கு அவருக்கு பலன் இல்லை. அவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாருன்னா எல்லாம் கரெக்டாக அதுன்னு வேலையில் சகலமும் கிளீனாக நடக்குதுன்னு நினச்சிட்டு பாவம். அப்போ அவன் மிகுந்த கிழவன், அவனால முடியல, பாவம். அந்த நிலைமையில் கண் பார்வை ஒருவேளை இருந்திருக்கலாம், வாய் பல் இருந்தால் இருக்கலாம், இதெல்லாம் உடம்பெல்லாம் வலிக்கிற ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. எலும்பெல்லாம் வலிக்குது, சாப்பாடு இறங்கலை. அவன் பிள்ளைகள் ஒழுங்காக ஊழியத்தை செய்வாங்கன்னு நம்பி இருந்தா இவங்க பண்ணுற அட்டகாசம் பயங்கரமாக இருக்குது. உடனே அவன் என்ன சொல்கிறான்னா அடுத்த வசனத்துக்கு போகணும். அடுத்த வசனம் இல்லை, அடுத்த இடத்துக்கு போகணும். எங்கே போகலாம்? 24, 25 அத்தோடு முடிக்கிறேன். 24, என் குமாரரே வேண்டாம், நல்லதல்ல. அதாவது இவன் ஊழியத்தை குறித்து சொல்றான் பாருங்க. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய நீதியில நடத்துறதுக்கு தானடா நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஏசப்பா ஏசப்பா எப்படிப்பா இப்படி கேட்காம இருந்தீங்கன்னா எப்படிப்பா? நீதியில் ஊழியம் செய்கிற விதம் அதில் நடத்துறதுக்கு தானே. இப்போ கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய காரியங்களில் மீறி நடக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக என்னடா இதுன்னு கேள்விப்பட்ட பிறகுதான் அவனுக்கு கம்ப்ளீட்டாக தெரியுது. கிழவனாருக்கு முடியல. அப்புறம் ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் செய்தால், பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அவனை தீர்ப்பார்கள். கொஞ்சம் இருங்க 2 செகண்ட் தான். ஏலிங்கிறவன் வெறும் ஆசாரியன் மாத்திரம் இல்லை, he was a judge. நியாயாதிபதி, ஆசாரியனும் நியாயாதிபதி. அப்ப இந்த ஆசாரிய ஊழியம் எவ்வளவு முக்கியமா இல்லையா? அதுபோல ஜட்ஜுங்கிறது எவ்வளவு முக்கியம், என்ன விளங்கல? அப்ப பஞ்சாயத்து தீர்க்க வேண்டியது ஒரு அவசியமான ஒரு வேலை. இல்லைன்னா ஆலோசனை இல்லாத இடத்துல அப்போ ஒரு ஜட்ஜ் அங்க இருக்கிறார். 2 பேருக்குள்ள சண்டைன்னா நேரம் யார்கிட்ட போறான்? ஜட்ஜிட்ட போறான். ஐயா இந்த பாருங்கய்யா அப்படின்னா அவர் தீர்த்து விடுவார். அதுபோல ஆசாரிய ஊழியம் செய்யாதவன் தேவனுடைய இரக்கங்கள் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. இப்போ ரெண்டுமே இருந்து நம்முடைய சந்ததி இப்படி போகணும்ட்டு நான் நினைச்சிட்டு கிழவனா இருக்கிறேன்டா, என்னால் சூப்பர்வைஸ் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நீங்க என்னடா நான் இப்படி பண்றீங்கடா, மானத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்றதோட நிறுத்தாமல் அவன் என்ன தெரியுமா சொல்றான்? 2 பேருக்குள்ள 2 மனுஷர்களுக்குள்ள சண்டையா இருந்தா நான் ஜட்ஜி, நான் தீர்த்து வைக்கிறேன். கேட்கணும், நான் 2 பேருக்குள்ளதான் நான் இவ்வளவு நாளும் தீர்த்து வச்சேன். ஆசாரிய குடும்பத்திலிருந்து ஒருவனுக்கு தேவனோடு வழக்கு இருக்குமானால் நாம் போய் நிக்க முடியுமான்னு சொல்றான். கற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா? கற்றுக்கொள்ளலாமா? நம்மை தேவன் ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கி இருக்கிறார் இல்லையா? அப்ப நமக்கு தேவனோட வழக்கு இருக்குமானால் யார் குறுக்கில் போய் நிற்பா? கிருபையா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால நம்ம தப்பிச்சோம், ரட்சிக்கப்பட்டோம். இவன் அதை சொல்றாங்க. 2 ஆட்களுக்குள்ளன்னா நான் ஜட்ஜி, தேவன் என்னை ஜட்ஜாக மாற்றி இருக்கிறார், அந்த ஆஃபீஸை கொடுத்துருக்கிறார், நான் செய்வேன். நீங்க என்னடா பண்ணீங்க, என்னடா பண்ணி போட்டீங்க? உங்க வழக்கு இப்போ கர்த்தர்ட்ட இருக்கு, ஃபைல் அங்க போச்சுடா. அப்போ வேதம் சொல்லுகிறது, ஒரே வசனத்தை வாசித்துட்டு என்னத்தமாக போட போகிறோம். 14 வாசிக்கலாமா? அது நிமித்தம் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிறுத்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன். இது என்ன இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு தெரியுங்களா? ஒருத்தன் பாவம் செய்தா, நீங்களே இப்போ பேசலாம், பாவம் செய்தா அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன இருக்குது? ஒரு பலி செலுத்தலாம். சரி, அந்த பலியை பார்த்து ஆண்டவர் இறக்கப்பட்டு போங்கடான்ட்டுவார். பலியினாலாவது காணிக்க ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டார். அந்த கிழவனாருக்கு எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சுக்கலாம். அதனால ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியிலேருந்து ஒருத்தன் என்னை ஆசாரியன் வரமாட்டான், ஒரு கிழவன் உன் வீட்டில் இருக்க மாட்டான்ட்டார். அந்த ஸ்டேஜுக்கே வரமாட்டாங்கன்ட்டு. என் தேவன் இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தா என்ன ஆகிறது? ஸ்டூலில் உட்கார்ந்தான் ஒரு நாள், டப்புன்னு சாஞ்சி கீழே விழுந்து செத்து போயிட்டான். அவனுடைய சந்ததி வரல. இது ஒரு சைடை பற்றி நான் சொன்னேன். இருக்கீங்களா? என்னோட அடுத்த வார பிரசங்கத்துக்கு இப்போ நான் சொல்றது ஆதாரம். இருக்கீங்களா? உண்மையா? இந்த மட்டமான சூழ்நிலையில் ஒரு சின்ன பையன் சாட்சியோடு வளர்றான். அதுதான், அதை வச்சு தான் நான் ரொம்ப பேசணுன்ட்டு இருந்தேன். ஆனால் இதை பார்க்காம நம்ம என்ன செய்யக்கூடாது? சூழ்நிலையை அங்கே புரிஞ்சிக்க முடியாது. ஆகவே திறந்த உள்ளத்தோடு, அப்பா இவனுக்கு செய்தது அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இன்னைக்கு இல்லாமல் போகலாம், ஒத்துக்குருவீங்களா? கொப்பரை கிப்பரெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. இயேசு மரித்தார், ஆனால் அவர் மரித்தும் கூட, ரத்தம் சிந்தியும் கூட, நான் உன் பாவத்தை நிவர்த்தியாக்க மாட்டேன்னு சொன்னார்னா என்ன ஆகும்?
அந்த சகாயமின்றி சடுதியில் நாசமாகிற காரியங்கள் நமக்கு வராதபடிக்கு திருச்சபையார் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போமாக. இருக்கிறீங்கன்னு நான் சொல்லலை, இருப்போமாக. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. இந்த காரியங்களை மனதிலே வைத்துக்கொள்ளுவோம். கர்த்தாவே, இந்த சுபாவங்கள் எங்களுக்குள் வராதபடிக்கு நாங்களும் உஷாராக இருக்கிறோம், எங்களுக்கு கிருபை அளிக்கணும். எந்திரிச்சின்னு கேட்கலாமா? எந்திரிச்சின்னு கேட்கலாமா? தெய்வமே, அப்பா, இது ஏதோ வசனம் கேட்டால் இன்னைக்கு ஏதோ பேசினார்னு அப்படி அல்ல. இவனுடைய காரியங்கள் நமக்கு வேண்டாத ஒரு காரியங்கள். கர்த்தர் நல்லவர். ஐயா, எனக்குள்ளே மறைஞ்சிருக்கிற காரியங்கள், பாதாளத்தில் என்னை கொண்டு போய் சாத்தான் லாக் பண்ணுவான். இன்னைக்கு நான் வெளியில் நல்லவனா பேசப்படுறது மாயை தான். எதில் ஜெயம் பெற்றனோ அதுதான் எனக்கு வெளியில் தெரியும். கரெக்டா? வெளியில் என்ன சொல்லுவாங்க? இந்த ஆளை போல இல்லை, இந்த ஆளை போல வேற யாரையும் பார்க்க முடியாது, நம்ம பாஸ்டரை போல, இந்த பிரதரை போல, அந்த சிஸ்டரை போலம்பாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறது லாக்கில் இருப்பாங்க. சில பொல்லாங்கனுடைய சோதனையிலிருந்து விலக முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற சில காரியங்கள், சாபத்தை அவர்கள் மேல் அவர்களே வரப்பண்ணுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. இது என்னங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. ஐயா, இது என்ன ஐயா? எனக்கும் உமக்கும் மாத்திரமே தெரியுமே ஒழிய, ஏசையா, ஏசையா, என்னை குறித்து புகழ்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் இது தெரியாது. நல்ல விசுவாசி, நல்ல பாஸ்டர்னு புகழ்கிற மனுஷர்களுக்கு இது தெரியவே தெரியாது. அது அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்னுடைய அதர் சைடு ஆஃப் தி காயின். ஆனால் நான் எதில் லாக்காய் உட்கார்ந்துருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். அப்படி ஒரு வேளை ஏதாவது ஒரு சுபாவம் இன்னைக்கு பேசின வார்த்தைகளில் இருக்குமானால், நீங்கள் வாயை திறந்து பேசணுன்ட்டு அவசியமே இல்லை. உங்கள் இருதயத்தில் ஆண்டவரோடு சொல்லுவோம், அப்பா, இந்த விஷயத்தில் நான் இன்னும் ஜெயம் பெறல, ஜெயம் பெறல, ஜெயம் பெறல. நமக்குள் மறைந்திருக்கிற ஏதாவது ஒன்று லாக்காக்கி வச்சிருக்கிறான், பாதாளத்தில் பூட்டு போட்டு வச்சிருக்கிறான், நாசத்துக்கு நேராய் வழி நடத்தும். விழுந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன்னு நீங்க சொல்லுவீங்களானால் அதுவும் ஒரு முட்டாள்தனமான வார்த்தைன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய துணிச்சல், நம்முடைய துணிச்சல் ஆபத்தான துணிச்சல். மாட்டாத வரைக்கும் நல்லது, ஆனால் மாட்டி முழிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வர்றது அவ்வளவு கடினமான ஒரு காரியம். சபைக்கு இது தேவையானதே. உன் ஆத்மாவை கொண்டு போய் வீணாக சொருகாதே பாதாளத்தில். அவனுடைய லாக்கில் கொண்டு போய் நீ மாட்டாதே. ஸ்தோத்திரம். ஏசையா, ஒன்றிலும் சிக்காதபடிக்கு உன்னை குறித்து சபையார் எல்லாரும் பேசுறாங்கன்னு சொன்ன அப்பா, ஒன்னா ரெண்டா, இது நமக்கு நேரிட வேண்டாம். அன்பானவர்களே, நேரிட வேண்டாம். நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம்? தேவனோடு கூட இருக்கிறோமா? சில விஷயங்களில் நம்மை சிந்தையிலே ஒரு பெரிய கட்டை போல இருக்கிறது, அது இழுத்து கொண்டே இருக்கிறது. அந்த பாவத்தை யோசிக்க கொண்டு இருக்கிறது, ஆனால் வெளியில தெரியாது. வெளியில தெரிஞ்சதெல்லாம் சூப்பரா பிரசங்கம் பண்ணுவார், சூப்பரா பாடுவார், சூப்பரா இருப்பார், சூப்பரா பேசுவார், சூப்பரா எல்லாம் சூப்பரா சூப்பரா சூப்பரா. ஒன்று மாத்திரம் பாதாளத்தில் அடக்கி வச்சு லாக் பண்ணி வச்சிருக்கிறான். அது என்ன? சாமுவேலை குறித்து சொல்கிற சாட்சிகள்லாம் எவ்வளவு இனிப்பா இருக்குது காதில் கேட்க. பிள்ளையாண்டான் தான். இவனுங்களோ பெரியவனுங்களாகி எவ்வளவு சொன்னாலும் கேட்காம துணிகரமாய் சங்கரிக்க சித்தமானான். வாலிப தம்பி, தேவன் உன்னை ரொம்ப நேசிக்கிறார்ப்பா. அருமையானவரே, இன்னும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் இருப்பீர்களோ ஐயா, இன்னும் அந்த பழைய ஜோக்கு, இன்னும் அந்த பழைய சினிமா சீரியல், அது இது பாதாளத்தில் கொண்டு போய் லாக் பண்ணி வச்சிருக்கிறான். இந்த விஷயத்துல இப்பவும் கூட நம்ம பிடரியை கடினப்படுத்துவோமானால் நீ பலி செலுத்தினாலும் லாய்க்கப்படாதுன்ட்டார் ஆண்டவர். அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டாரு.
சரியான எச்சரிப்பின் பாடம். தேவனே, அப்பா, உம்முடைய வருகை சமீபம். நீதி நேர்மையாய் நடக்கிறவர்கள் மேலே சத்துருடைய கோபம் வருகிறது உண்மைதான். ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய திட்டங்கள் முறியடிக்கப்படும். ஆனால் நம்மிடத்துல சுபாவங்கள் நிமித்தம் அவன் விரும்புகிறது நம்மிடத்துல இருக்குமானால் ரகசிய அறைக்குள் நம்மை பூட்டு போட்டு வைத்திருக்கிறான். வெளியிலே தெரியாது. வெளியிலே தெரிகிறதை வைத்து, மாயமாய் இருக்கிறதை வைத்து, புகழ்கிறதை வைத்து மயங்க வேண்டாம். தகப்பனே, அந்தரங்கங்களை பார்க்கிற தேவன் நம்மை மெச்சிக்கொள்ளட்டும். வெளியரங்கமாய் அவர் பதில் சொல்லுவாராமே. சாமுவேலை குறித்து வெளியரங்கமாய் பதில் சொன்னார். இவனை குறித்து இவனுடைய பாவங்களையும் வெளியரங்கமாய் இவர்களுடைய பாவங்களை சொன்னார். கௌரவத்தின் குடும்பம் ஒன்று இருக்கிறது. கௌரவ குடும்பம் என்று சொல்லாத நிலைமையில் ஒரே இடத்தில், ஒரே சூழ்நிலையில், ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்பா, இந்த சபையின் மக்கள் கௌரவத்தின் குடும்பம், என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன் ஐயா, அப்படி இருக்க வேண்டும் என்று தேவனே நீர் வாழ்த்துவீராக. அதற்கு ஏற்றபடி வாழ்ந்து நாங்கள் கடைசியிலே ஜெயம் பெற்றோராய் பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே சேரும்படிக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. இதற்காக எங்களையும், எங்கள் குடும்பத்தையும், பிள்ளைகளையும், பேர பிள்ளைகளையும், சகல மருமக்கள்மார்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க எச்சரித்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும், ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே ஆமா ஆமா கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். அப்படி இருக்கணும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. நீங்கள் பலுகி பெருகி கனி கொடுப்பீர்களாக. அதே நேரத்தில் கௌரவத்துக்குரிய, கனத்துக்குரிய குடும்பமாக நீங்கள் வாழ்ந்து காட்ட கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராக. ஆமென்.